Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I wish and greet you all in the matchless name of our Heavenly Father and our Savior, Lord Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் பரலோகத்தின் பிதாவுமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். With the abundant grace of the Lord Jesus Christ, we have entered into yet another week in the precious life that God has given to each and every one of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஈவாய் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தை காண்படியாக செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். With these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு உங்கள் கவனத்தை தேவனுடைய வார்த்தையின் நேராக கொண்டு செல்ல விரும்புகிறேன். As a mark of our honor and respect to the reading of God's Word, I would kindly request you all to kindly be on your feet if you can and turn with me to the book of Psalm number 72. உங்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தும் விதமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீத புஸ்தகங்கள் 72வது சங்கீதத்தை நாம் எடுப்போம். Psalm number 72 and verse number 16. 72ஆம் சங்கீதம் 16 16 Verse number 16. 72 சங்கீதம் 72:16. And then we'll go to the Gospel of Saint Luke, chapter number 13, verse number 18 and 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 18 19ஆம் வசனம். Psalm 72:16, it declares, "There shall be an handful of corn in the earth upon the top of the mountains. The fruit thereof shall shake like Lebanon, and they of the city shall flourish like grass of the earth." பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். The Gospel of Luke, chapter number 13. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் verse number 18 and 19. 18 19ஆம் வசனங்கள். And it declares, "Then said he, Unto what is the kingdom of God like? And whereunto shall I resemble it? It is like a grain of mustard seed, which a man took and cast into his garden, and it grew and waxed a great tree, and the fowls of the air lodged in the branches of it." அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes நாம் for நம்முடைய the தலைகளை word. வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, we thank you for this wonderful opportunity. கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for giving us this privilege in the land of this living to hear your word. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி I செலுத்துகிறேன். pray that you will anoint my lips to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு செவியும் நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Anoint every hearts to receive your word. உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கை மறுரூபம் We அடையட்டும். bind all the power of darkness in the name of the Lord Jesus எல்லா Christ. அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May அப்புறப்படுத்துகிறேன். the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Lead us and guide us in the way everlasting. ஆண்டவரே, நித்தியமான பாதைக்கு நேராக நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். You think through my mind and speak through my lips this morning. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே என்னுடைய சிந்தையிலே நீர் ஆண்டவரே மூலமாய் சிந்தித்து என் வாயினாலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our ஆண்டவரே, lives. இந்த வார்த்தையை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் We நிறைவேற்றப்படட்டும். declare that all the glory, honor and praise is yours and yours alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மேலாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். We ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார்.
As most all of you know, for several weeks we have been talking about the purpose of God in the life of a believer in the weekends. வாரத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் யாவரும் அநேக பேர் அறிந்திருக்கிறபடி பல வாரங்களாக ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். And in the last week we particularly talked about the constant awareness of a believer from where he came. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது என்னவென்றால் ஒரு விசுவாசிக்கு ஒரு நிலைத்ததான ஒரு விழிப்புணர்வு ஒரு கவனம் இருக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசி அவன் எங்கே இருந்து வந்தவன் என்று Constantly being aware of our roots. நம்முடைய வேர்களை குறித்து எங்கே ஆரம்பித்தோம் என்கிற அந்த ஆரம்பத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு. Because a tree that grows, it always draws all of its meticulous details for its growth only from the seed that was buried into the ground. ஒரு மரம் வளர்கிறது என்றால் அந்த மரம் வளர்வதற்குரிய சகல காரியங்களும் புதைக்கப்பட்ட அந்த வித்திலிருந்து விதையிலிருந்து எல்லாவற்றையும் அது எடுத்துக்கொள்கிறதா இருக்கிறது. Because God, through His infinite grace and greatness, have already put all the information of a tree into that little seed. ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அந்த விதைக்குரிய மரத்துக்குரிய சகல விளக்கங்களையும் அந்த வித்துக்குள்ளே விதைக்குள்ளே வைத்திருக்கிறார். It is the same way by which every believer that is born again by the incorruptible seed of God's word. அதே போலதான் மறுபடியும் பிறந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டியதா இருக்கு. The incorruptible seed of God's word, it's just not for us to be born and then it expires. அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை நாம் மறுபடி பிறப்பதற்காக மாத்திரமல்ல அதோடு அதனுடைய பலன் முடிந்து போகிறதாகவும் அல்ல. Because all of the meticulous details of our life in Christ has been already deposited or recorded into that incorruptible seed of God's word. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்குரிய சகல காரியத்தினுடைய விளக்கமும் அந்த வார்த்தையாகிய அந்த அழிவில்லாத வித்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறது. Our life, our nature, the manner of growth, everything is hidden in the incorruptible seed of God's word. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தன்மை, நாம் வளருகிற விதம் சகலமுமே இந்த அழிவில்லாத தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு. So as we aspire to grow in the Lord, நாம் ஆண்டவருடைய வளர்ச்சிக்குள்ளே நாம் வளருகிற இந்த வாழ்க்கையிலே, as we aspire to grow each and every day of our life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அனுதினம் வளருகிற வாழ்க்கையிலே, we have to be very careful to draw all the details only from that seed from which we were born again. நாம் மறுபடியும் பிறந்த அந்த அழிவில்லாத வித்திலிருந்து தான் அதற்குரிய சகல காரியங்களையும் விளக்கங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We should never draw any details other than from the incorruptible seed of God's word from which we are born again. நாம் மறுபடியும் பிறந்த அழிவில்லாத தேவனுடைய வித்தை விட்டு வேறு எந்த ஒரு காரியத்திலும் நாம் வளர்வதற்குரிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. There is no deviation allowed for God's seed to deviate from what His word says. அவருடைய வார்த்தை சொல்வதற்கு மாறாக நம்முடைய அந்த வார்த்தையின் பாதையிலிருந்து நம்மை திருப்புவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் நாம் நாடக்கூடாது. That is why the seed of God is so great that it covers every area of our life. அதனால நாம் தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் அது மூடக்கூடியதாக இருக்கிறது. Because we are living in a time where people generally have a thinking that the word of God has to be considered only for super spiritual things. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் ஒரு காரியம் என்னவென்றால் அசத்தியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்கு மாத்திரமே தேவனுடைய வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think only for fasting and prayer you have to consider the word of God. உபவாசித்து ஜெபிக்கும் போது மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும். Only to go to heaven you have to consider the word of God. பரலோகத்துக்கு போகணும்னா நீ தேவனுடைய வார்த்தையை நீ கைக்கொள்ள வேண்டும். But the life that you live in this earth you have to manage all by yourself. ஆனா இந்த உலகத்துல நீ வாழ்கிற இந்த வாழ்க்கையை நீயா சமாளித்து எப்படியாவது See, that's the lie of the devil. அது பிசாசுடைய பொய்யா இருக்குது. The incorruptible seed of God's word
covers every area of our life. தேவனுடைய அழிவில்லாத இந்த வித்தானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களையும் எல்லா பகுதிகளையும் நம்மை நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. Even for us to live this natural life that God has given to us, the word of God has the details in it. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயற்கை வாழ்க்கைக்கு கூட நாம் வாழ்வதற்குரிய சகல காரியங்களையுமே இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். How to walk and how to talk. எப்படி நடப்பது, எப்படி பேசுவது, how to think and how to plan. எப்படி சிந்திப்பது, எப்படி திட்டமிடுவது, how to decide on certain things of our life. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே எப்படி முடிவெடுப்பது, சில காரியங்களிலே our personal life, our married life, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, our family, our job, இல்ல நம்முடைய குடும்பம் இல்லது வேலை, our finances, இல்ல பொருளாதார காரியம், each and every detail of these areas of our life are covered in the word of God. இந்த ஒவ்வொரு காரியத்துக்குரிய சகல விளக்கமும் இந்த வேதத்திலே இருக்கிறது. And if we are born again by the incorruptible seed of God's word, தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். to live each and every area of our life, we need to draw the details from that seed alone and not from anything else. நாம் வாழ்கிற இந்த இயற்கை வாழ்க்கையில கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வேண்டிய சகல காரியங்களையும் விளக்கங்களையும் இந்த வேத வசனத்திலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ள That is why the scripture says, though you are in the world, you are not of the world. அதனால தான் வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள். Because we are a people that always look to the word to live our life. ஏனென்றால் நாம் எப்போதும் தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதன்படியாய் வாழ வேண்டிய கூடிய ஜனங்களாய் இருக்கிறோம். Because this word has got life in it. ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. That's why Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. So once a believer makes up his mind to grow and live his life according to the details that are in this incorruptible seed, ஒருவரே விசுவாசியானவன், தேவனுடைய பிள்ளையானவர் இந்த வார்த்தையின்படியாய் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட இதே வார்த்தையின்படியாய் தன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கும்போது, there will be absolutely no confusions in his life. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பத்துக்கே இடம் கிடையாது. There will be no absolutely dilemmas in his life. அவருடைய வாழ்க்கையில இப்படியா அப்படியா என்று ஒரு கேள்விக்குறியான நிலைமை Yes, challenges may come, ஒருவேளை சவால்கள் அவனுக்கு வரலாம், difficulties may come, கஷ்டங்கள் அவனுக்கு ஏற்படலாம், trials may come, சோதனைகள் அவனுக்கு உண்டாகலாம், but he will never deviate from the details that are in that seed. ஆனா அந்த வித்துக்குள்ளே விதைக்குள்ள இருக்கிற காரியங்கள் ஒரு நாளும் அவனுக்கு இல்லாமல் போகும். Because he is a product of that seed, ஏனென்றால் அந்த விதையினாலே உண்டாக்கப்பட்டவனானவன் he simply has no other way to live his or her life. அவனுடைய சுய வாழ்க்கை வேறு எந்த விதத்திலும் அவன் வாழ முடியாத ஒரு நிலையில் இருப்பான். That is the real seed of God. அதுதான் தேவனுடைய உண்மையான வித்து விதை. That's the kind of seed Jesus saw when his soul was made as an offering for sin. அங்கே அந்த அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை, அப்படிப்பட்ட வித்தினாலே பிறந்தவர்களை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் கண்டது. That's the believers that he chose in him from before the foundation of the அப்படிப்பட்ட world. விசுவாசிகளை, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தான் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே அவருடைய முன்னறிவினாலே முன்குறித்தார். They are true believers. அவர்கள் உண்மையான விசுவாசிகளாய் Only they are the sons and daughters of God. அவர்களே தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறார்கள். That's why it is very important for us to check any deviations that we have taken from the word of God. தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறு எந்த வழியிலாவது வேறு திருப்பத்தை நாம் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் Yes, இருக்கிறோம். though we may be the chosen people of God, sometimes our flesh draws us to make us deviate from God's word. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருந்த போதும் சில நேரங்களிலே நம்முடைய மாம்சத்தின் நிலையிலே நாம் அநேக காரியங்களை இந்த வேத வசனத்துக்கு புறம்பாக திருப்பப்பட்ட ஒரு நிலையிலே But if we are truly the elect of God, தேவனாலே உண்மையாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் we cannot stay in the deviation for too long. அந்த திருப்பத்திலேயே ரொம்ப காலம் நின்று விட மாட்டீர்கள். There should be a time that we must come back to the word. மீண்டுமாய் வார்த்தைக்கு திரும்புகிற ஒரு நேரம் உண்டாகும். We must cancel the deviation and come to our roots. ஆமா, அந்த திருப்பப்பட்ட வேறு பாதையில் இருந்து நேர்மறையான பாதைக்கு நாம் வர வேண்டும். There must come a time we need to align our lives and completely submit ourselves to live by the word of
God no matter what. தேவனுடைய வார்த்தையின்படியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ன வந்தாலும் சரி என்று சொல்லி அந்த திரும்பப்பட்ட நிலையிலிருந்து நாம் மீண்டும் வருகிற ஒரு நிலைக்கு And for that, a constant awareness of our roots is very important. அதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது ஒரு நிலைத்த ஒரு விழிப்புணர்வு. நம்முடைய வேர் எங்கிருந்து வருகிறது, நாம் எங்கிருந்து வளர ஆரம்பிக்கிறோம். Today I would continue to speak from where I left off in the last week. கடந்த வாரத்திலே எந்த இடத்துல விட்டனோ அதிலிருந்து நான் தொடர்ந்து பேசுறேன். I would like to continue to talk about the growth of a believer. ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியை பற்றியே நான் பேச விரும்புகிறேன். Because it is very important. ஏனென்றால் அது மிகவும் முக்கியமானது. Because this growth doesn't reach any saturation. ஏனென்றால் இந்த வளர்ச்சிக்கு இவ்வளவுதான் என்று ஒரு வரையறை கிடையாது. According to the medical science, they say a physical body's growth is up to only 25 years. மருத்துவ விஞ்ஞானத்தின்படி சரீர வளர்ச்சியானது 25 வயது வரைக்கும் தான் என்று. And they say after 25 years everything goes downhill. 25 வயதுக்கு பின்பாக சகலமும் அது கீழ் நோக்கி இறங்கி போகும். But if you look at the spiritual growth, ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது it doesn't reach a saturation as we are living our lives in this world. உலகத்துல நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே இவ்வளவுதான் நீங்கள் வரையறை வளர வேண்டும் என்கிற நிலை கிடையாது. The saturation of the growth in Christ is கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர்கிற வளர்ச்சியின் அளவு என்பது growing to the measure of the fullness of the stature of Christ. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணத்துவம். And when we can grow to the fullness of the measure of the stature of Christ, எப்பொழுது நாம் அந்த பூரண கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க வளருவோம், that saturation can be reached until the time our Lord Jesus appear in the clouds of glory. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அந்த மகிமையின் மேகத்திலே தோன்றும்போது மாத்திரமே அந்த நிலையை நாம் அடைய முடியும். That is why Apostle John writes, அதனாலதான் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், now are we the sons of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We do not know how we shall be, இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இனி but when he shall appear we shall be like him, ஆனால் அவர் வெளிப்படும்போது நாம் அவருக்கு ஒப்பாய் for இருப்போம். we shall see him as he is. அவர் இருக்கிறவனமாகவே நாம் அவரை So தரிசிப்போம். until that moment of time, அந்த நேரம் வரைக்கும், until that time of meeting in the அந்த air, மத்திய ஆகாயத்தில் நாம் அவரை சந்திக்கிற அந்த நேரம் this வரைக்கும் spiritual growth, it goes on in the life of a believer. ஆவிக்குரிய வாழ்க்கையானது விசுவாசியுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கப்பட What, வேண்டும். as we are in this earth, இந்த பூமியிலே நாம் it இருக்கிறோம். will never reach its saturation. நாம் ஒரு காலம் அந்த பூரணத்துவ நிலையை அடைய And that is the முடியாது. reason it is very important to know everything about the growth of a அந்த believer. காரணத்தினாலதான் ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். If we turn our focus on the scripture that we read this morning, இந்த காலவெளியில வாசித்த அந்த வேத வசனத்திலே நம்முடைய கவனத்தை கொண்டு in Psalm போவோம். number 72 and verse number 16, சங்கீதம் 72:16 the writer writes by the inspiration of the Holy Spirit. ஆவியின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட அந்த எழுத்தாளர் He says, there shall be an handful of corn in the earth upon the top of the mountains, and the fruit thereof shall shake like Lebanon, and they of the city shall flourish like grass of the earth. பூமியே மலைகளின் உச்சிகளில் ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். And here the scripture is talking about the fruitful growth. இங்கே அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? ஒரு பலனுள்ள வளர்ச்சியை பற்றி It சொல்லுது. is talking about a prosperous growth. ஒரு செழிப்புள்ள வளர்ச்சியை பற்றி சொல்லுகிறது. It is talking about a flourishing growth. இது அதிகமாய் திரட்சியான ஒரு வளர்ச்சியை பற்றி It சொல்லுகிறது. is talking about an abundant growth. அது நிறைவான ஒரு வளர்ச்சியை பற்றி இங்கே See, சொல்லப்படுகிறது. a sign of growth is, அந்த வளர்ச்சியினுடைய அடையாளம் என்னவென்றால், as we are growing, நாம் வளர வளர our fruits must benefit others. நம்முடைய கனிகள் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகும். Our flourishing must bless the kingdom of God. நம்முடைய செழிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்க Our வேண்டும். prospering is not a selfish prospering. நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த வளர்ச்சியின் செழிப்பு ஒரு சுயநலமில்லாத Our prospering must be a blessing to others that are in the kingdom. இந்த ராஜ்யத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கு அது உபயோகமுள்ள ஒன்றாக அது காணப்பட வேண்டும். That is the true sign of a right growth of a believer. அதுதான் ஒரு உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்த வளர்ச்சிக்குரிய அடையாளமாகும். Jesus said when he came into this world, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது he said that the thief, he comes to steal, kill and destroy, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே, but I came வேறொன்றுக்கு வரான் that they might have life நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் and a more abundant life. அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். See, he did not say just life. அவர் வெறும் ஜீவன் உண்டாயிருக்க மாத்திரம் He did not come to this earth just to give life to his people, நம்முடைய ஜனத்துக்கு ஜீவனை கொடுக்க மாத்திரம் அவர் இந்த பூமிக்கு but வரவில்லை. life and a more abundant
life. அந்த ஜீவன் பரிபூரணமுள்ள ஒரு ஜீவன் உண்டாக He said two things. அவர் இரண்டு காரியங்களை What's the சொல்கிறார். difference between life and more abundant life? ஜீவனுக்கும் பரிபூரண ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? Yes, when he gave life, அவர் ஜீவனை கொடுக்கும்போது we received that life. நாம் அந்த ஜீவனை We were பெற்றுக்கொள்கிறோம். satisfied with that life. அந்த ஜீவனிலே நாம் திருப்தி We were அடைகிறோம். blessed with that life. அந்த ஜீவனிலே நாம் We ஆசீர்வதிக்கப்படுகிறோம். prospered in that life. அந்த ஜீவனிலே நாம் We செழிப்பாகிறோம். flourished in that அந்த life. ஜீவனிலே நாம் But the பெருகுகிறோம். life must go on to be a more abundant life. ஆனா அந்த ஜீவன் அது ஒரு பரிபூரண ஜீவன் என்கிற நிலைக்கு உயர So when the life of God in us become abundant in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜீவனானது அது பரிபூரண ஜீவனாய் இருக்குமானால் that abundant life, it begins to overflow from our அது life. நம்முடைய ஜீவனில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அது வெளிப்பட வேண்டும். It's just like the psalmist David said, ஆமே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல my cup runneth over. பாத்திரம் நிரம்பி See, வழிகிறது. when your cup is running over, பாத்திரம் நிரம்பி வழியுமானால் you are no more containing the life of God to yourself, தேவனுடைய ஜீவனை இன்னும் உங்களுக்குள்ளே நீங்கள் தக்க வைத்துக் but the life of God is flowing through you to others. மூலமாய் மற்றவர்களுக்கு அந்த ஜீவன் கடந்து போகிறதா You become a conduit, you become a vessel where everybody can draw from you. உங்களிடத்திலிருந்து தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரமாய் நீங்கள் And when we come to that level, அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது it is no more us, but it is Christ that is living in us and through us. கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக நம் மூலமாக அவர் ஜீவிக்கிறவராக. That's the kind of life that Apostle Paul experienced in his அப்போஸ்தலனாகிய life. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு He ஜீவனை said, I am crucified with Christ, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில and the life that I am living now, இப்பொழுது ஜீவிக்கிறதோ it is none of me and all of him, நான் அல்ல, but Christ is living in me and through கிறிஸ்துவே me. எனக்குள் ஜீவிக்கிறார். He is flowing through me. அவர் எனக்குள் இருந்து அவர் That's what even Jesus said. அதான் ஆண்டவராய் இயேசு சொன்னார். Whosoever believeth on me, as the scripture had said, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ he said, out of his belly shall flow the rivers of living water. அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் ஓடும். Our growth must go towards that direction. நம்முடைய நமக்குள் இருக்கிற ஜீவனானது நம் மூலமாக மற்றவர்களுக்கு அது கடந்து செல்ல Each and every passing day, நாம் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் each and every passing week, ஒவ்வொரு கடந்து போகிற each and every passing month and year, கடந்து போகிற ஒவ்வொரு மாதமும் வருஷமும் day after day, அனுதினமும் hour after hour, ஒவ்வொரு மணி நேரமும் minute after minute, ஒவ்வொரு நிமிஷமும் second after second, ஒவ்வொரு வினாடியும் there must be a constant growth in us that grows towards the fullness of the stature of Christ. நமக்குள்ள இருக்கிற ஜீவனானது அந்த கிறிஸ்துவின் நிறைவான ஜீவனுக்கு நேராய் வளர்ச்சி அடைந்து And as we are growing in that direction, அந்த திசை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டு போகும்போது we will not only be blessed, but we will be a blessing to others. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் That is the true sign of a seed of God living with the life of God. அதுதான் தேவனுடைய உண்மையான வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதுடைய காரியம். Because that's the seed of Abraham. அதுதான் ஆபிரகாமுடைய வித்து. That's the promise that God gave to தேவன் Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். The Lord said, I will bless you and you shall be a blessing. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் Carrying the life of Christ so that others can partake in it. கிறிஸ்துவினுடைய ஜீவனை நாம் சுமந்து கொள்வது மாத்திரமல்ல, நம் மூலமாக இது மற்றவர்களுக்கும் கடந்து போகிற ஒன்று. In Luke chapter number 13, லூக்கா 13வது அதிகாரம் Dr. Luke, he writes and he says, and to what is the kingdom of God like? வைத்தியனாகிய லூக்கா சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று. Whereunto shall I resemble it? அதை எதற்கு நான் ஒப்பிடுவேன்? And then he answers in verse number 19 of Luke 13, லூக்கா 13:19 அதுக்கு பதிலை சொல்லுகிறார். it is like a grain of mustard seed, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. which a man took and cast into his garden. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டார். And he says, it grew. அது வளர்ந்தது என்று சொல்கிறார். Everybody say it grew. எல்லாரும் சொல்லுங்க, அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. And when it grew, what happened? அது வளர்ந்ததுனால என்ன ஆயிற்று? It waxed a great tree. அது ஒரு பெரிய மரமாயிற்று. He doesn't say he just
grew averagely. அது ஒரு சராசரியாக அது வளர்ந்தது என்று He did not say, hey, it's just a normal growth. இல்ல ஒரு சாதாரண வளர்ச்சி அடைந்தது என்று But he said it grew and waxed a great tree. அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. It grew to a level that the fowls of the air lodged in the branches of it. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அது பெரிய மரமாயிற்று. Praise the name of the living God. It not only grew and gave some fruits, but it also supplying its life so that other creatures can come and lodge in it. அது வளர்ந்து கனிகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அற்புதமான நிலையில மாத்திரமல்ல, பெரிதாய் இருந்ததனால மற்ற ஜீவன்கள் வந்து அதற்குள்ளே தங்கும்படியான ஒரு நிலை. It is sheltering other creatures. அது மற்றவர்களுக்கு அது தங்குமிடமாக அது காணப்பட்டது. Its life is being passed on to other creatures. அதற்குள்ள இருந்த ஜீவனானது மற்றவர்களுக்கு அது கடந்து போகிற ஒன்றாக Other creatures are drawing the benefits out of this growth. மற்ற ஜீவன்கள் எல்லாம் அந்த மரத்தினாலே உண்டான பயன்களை அது அனுபவிக்கிற ஒன்றாக இருந்தது. The important term that we need to look here is இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் it grew and waxed a great tree. அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. Praise the name of the living God. The growth of a believer must be a constant growth. ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியானது ஒரு நிலைத்த வளர்ச்சியாய் கர்த்தருக்குள்ளே காணப்பட Like I said, the saturation is till we meet the Lord in the air. அதற்குரிய வரையறை என்ன என்று சொன்னேன், ஆண்டவரை நாம் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கும் வரைக்கும். Until we meet the Lord in the air, this growth continuously happens in us. மத்திய ஆகாயத்தில் அவர் இருக்கிறவருமாய் நாம் சந்திக்கிற வரைக்கும் அந்த வளர்ச்சியானது கடந்து போய் கொண்டே இருக்கும். It's not like a natural growth where you grow for certain years and then it stops and everything comes downhill. இயற்கையான வளர்ச்சி போல ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்ந்து அந்த வளர்ச்சி நின்று போகிறது அல்ல இந்த வளர்ச்சி. The graph of the growth of our spiritual life is always in the upward trajectory. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அந்த வரைபடமானது அது மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே முன்னேறி கொண்டே It never goes downhill. அது ஒரு காலம் கீழ் நோக்கி வரக்கூடாது. Until the fullness of the measure of the stature of Christ, as Apostle Paul writing to Ephesians. அப்போஸ்தலன் எபேசியர்களின் நிருபத்தில் எழுதின போல கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரணத்துவ நிலைக்கு நாம் கடந்து போகிறோம். It is a constant growth. அது ஒரு நிலைத்ததான ஒரு வளர்ச்சி. See, last week I talked about constant awareness. நான் கடந்த வாரம் பார்த்தேன், நாம் நிலைத்ததான ஒரு கவனம் விழிப்பு. If there is constant awareness of our roots, நம்முடைய வேரை குறித்ததான ஒரு கவனம், நிலைத்த கவனம் இருக்கும்போது, if there is constant awareness from which seed we came, எந்த வித்திலிருந்து நாம் வந்தோம் என்ற அந்த நிலைத்த கவனம் இருக்கும்போது, there will be a constant awareness of our growth. நம்முடைய வளர்ச்சியை குறித்ததான விழிப்பும் நிலைத்ததாக There must be constancy in the growth of a believer. ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சியிலே ஒரு நிலைத்த கவனம் அவசியம். 24 hours a day. 24 மணி நேரம் There must be a constant growth in our spiritual life. ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய கவனம் முழு நிலைத்ததாக. And this growth goes on and on இது அவிதமாய் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும்போது until we accomplish what we are created to do. நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமோ அந்த சிருஷ்டிப்பினுடைய காரியம் அங்கே நிறைவேறும். That is the way we need to operate in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவிதமாகத்தான் நாம் செயல்பட வேண்டியது. We must never lose focus on our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிற கவனத்தை நாம் ஒரு கால் விட்டு விட No matter whatever the circumstances are, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, we must never shift our focus from our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிற கவனத்தை நாம் ஒரு காலும் மாற்றக்கூடாது. Because we must grow and grow and grow and grow until the time we reach the fullness of the measure of the stature of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் பூரணத்துவத்துக்கு கடந்து போகிற வரைக்கும் நாம் நம்முடைய கவனமும் அதிலே இருக்க வேண்டும், வளர்ச்சியும் இருக்க See, a வேண்டும். child that is born, ஒரு குழந்தை பிறந்ததுண்டா, like I told you before, அதற்கு முன்பாக சொன்னது போல according to the medical science, இல்ல மருத்துவ விஞ்ஞானத்தின்படி they say for the first 25 years it keeps on growing. அது முதல் 25 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில அது வளர்ந்து கொண்டே The cells in its body keeps on growing. அதனுடைய உடம்பில் இருக்கிற அந்த அணுக்களானது அது வளர்கிறது. There are so many changes that is happening in its growth. அதனுடைய வளர்ச்சியில अनेक மாற்றங்கள் அடைகிறது. The first 25 years, முதல் 25 the வருடங்கள் growth in a person is always in an upward trajectory. ஒரு நபருடைய வாழ்க்கையிலே எல்லாம் அந்த வளர்ச்சியானது மேல் நோக்கி Each and every organ in that person's body, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமும், every meticulous internal organs, அந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தின் it காரியங்களும் keeps gaining strength and it's growing. அது ஒவ்வொரு நாளும் அது சத்தை பெற்று அது வளர்ந்து கொண்டே It போகிறது. never stops. அது ஒரு காலம் நின்று போகிறது. They even say when they sleep, still the body is growing. தூங்கும்போது கூட அந்த சரீரம் வளருகிறது என்று சொல்கிறார். Have you heard when children are growing, பிள்ளைகள் வளரும்போது even when they are sleeping, their body is growing? அவர்கள் தூங்கும்
தூங்கும்போது கூட அவருடைய சரீரம் வளர்ச்சி அடைகிறது. Many times we think only when we eat, when we are growing. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறேன்னா நாம சாப்பிடும்போது தான் நம்ம வளர்ச்சி Or when we exercise and do some hard labor, then only we grow. இல்ல கடினமான வேலை செய்து நம்முடைய எக்சர்சைஸ் பயிற்சி நாம் செய்யும்போது நம்ம வளருவோம். But the natural growth of a physical body is, ஆனால் சரீரத்தினுடைய இயற்கையான வளர்ச்சி என்பது until it reaches its saturation, அதோடைய வரையறை அது அடையிற வரைக்கும் it keeps on growing. அது வளர்ந்து கொண்டே இருக்கும். Even when a baby is sleeping, it is growing. தூங்கும்போது கூட அது வளர்கிறது. Its food is being nourished in the body and the growth is happening. அந்த சரீரத்துல சத்துள்ள ஆகாரம் போகும்போது வளர்ச்சி அடைகிறது. We may not see it with our eyes, அது நம்முடைய கண்களினாலே நாம் காண முடியாது. but it is happening. ஆனா அது நடக்குது. The science is an evidence of it. அதற்கு விஞ்ஞானம் தான் ஆதாரம். Even the medical science, they have found and they accept it. மருத்துவ விஞ்ஞானம் அதை கண்டுபிடித்து அதை ஒத்துக்கொண்டு That growth never stops. அந்த வளர்ச்சி நின்று போகிறது இல்லை. It constantly happens in it. அது நிலைத்த தன்மையாய் நடந்து Day after day, ஒவ்வொரு நாளும், hour after hour, ஒவ்வொரு மணி நேரம், minute after minute, ஒவ்வொரு நிமிஷம், second after second, ஒவ்வொரு வினாடி, the growth continuously happens. வளர்ச்சியானது தொடர்ந்து நடந்துபட்டு கொண்டே இருக்கிறது. And the ones that are responsible for the growth of a baby, அந்த குழந்தை அந்த வளர்ச்சிக்கு தன்னுடைய பதிலை அது ஒப்பு கொடுக்கும்போது, for those that are responsible for the growth of a baby, அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு பொறுப்பாய் இருக்கிறவரோ, they will never lose their focus on the growth of the baby. அந்த குழந்தையோட வளர்ச்சியிலிருந்து தங்களுடைய கவனத்தை அவர்கள் திருப்ப மாட்டார்கள். They will always be attentive to the growth of the baby. எப்போதும் அந்த குழந்தை வளர்ச்சியிலே கவனமாய் இருப்பார். When it will walk, அது எப்போது when it will turn sides, அது எப்போது பக்கவாட்டு திரும்பும். when it will move with his hands, அது தன்னுடைய கரத்தை எப்பொழுது அசைக்கும். when it will play, அது எப்பொழுது விளையாடும். is the growth happening normally? அது அவருடைய வளர்ச்சி சாதாரணமாக They always keep their focus on the growth of the child. இப்படி அந்த குழந்தையோட வளர்ச்சியில அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கவனத்தை They வைத்திருப்பார்கள். feel that they are responsible for the growth of the baby. அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு அவர்கள் தான் பொறுப்பு என்று They want to make sure that they give everything that is needed to supplement the growth of the baby. அந்த குழந்தை வளர்ச்சிக்குரிய சகல காரியங்களையும் அவர்கள் கொடுத்து அந்த குழந்தையை In the same way, அதே போலவே the scripture says we are born of God. இங்கே நாம் வேத வசனத்தில் நாம் தேவனுக்கு நாம் பிறந்திருக்கிறோம். When we are born of God, it means we are born again by the seed of His word. நாம் அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். That is why He always has His focus on our growth. அதனால தான் அவர் நம்முடைய வளர்ச்சியிலே கவனம் உள்ளவராய். He always focuses on how we grow in Him. நாம் அவருக்குள்ளே எப்படி வளர்கிறோம் என்று அவர் கவனம் உள்ளவராய். He always is ready and responsible to provide everything to complement our growth. வளர்ச்சிக்காக அவர் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை கவனித்து அவர் செய்து கொண்டே He is ready to feed us with the sincere milk of the word. அவருடைய அந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை கொண்டு நம்மை He is ready to give to us the living bread of His word. அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை கொண்டு நம்மை போஷிக்கிறார். He is ready to feed us with the strong meat of His word. அவருடைய பலமுள்ள ஆகாரமாகிய வார்த்தையை கொண்டு நம்மை போஷிக்கிறார். Why? Because He is responsible for our growth. நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்தான் பொறுப்பு. That's what He said. Ye who are evil know how to give good things to your children. பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கிறாய். How much more will I know to give good things to those that ask me? என்னிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? God is always faithful towards the growth of His people. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கவனம் உள்ளவராய் He இருப்பது constantly focuses on our growth. அவருடைய கவனம் நிலைத்த ஒரு கவனமாய் இருக்கிறது நம்முடைய வளர்ச்சியிலே. He is very careful that we don't grow weak in any area of our life. நம்முடைய வளர்ச்சியிலே எந்த ஒரு பகுதி பலவீனம் இல்லாமல் நன்றாக வளர வேண்டும் என்பதில் அவர் கவனம் உள்ளவராய் He supplies all of our needs. அவர் அதற்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். Just to make sure that we grow a healthy growth. அவர் ஆரோக்கியமுள்ள வளர்ச்சி அடைகிறோமா என்பதை நம்மை ஆராய்ந்து But பார்க்க do வேண்டும். we have the focus? நமக்கு அந்த கவனம் இருக்கிறதா? Do we have the same focus on our growth as God focuses on our growth? தேவன் எப்படி பொறுப்பாளியாய் நம்முடைய வளர்ச்சியில கவனம் வைத்திருக்கிறாரோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்முடைய கவனம் இருக்கிறதா? Many times we don't. அநேக நேரங்களிலே நம்மிடத்தில் இல்ல. That is why there is a lack of growth in our life. அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே குறைவு. Though much time, much natural time has passed by, அநேக காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது.
Though we say 20 years, 10 years, 30 years, 40 years. 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் என்று சொல்லுகிறோம். But our growth is only to the minimal. ஆனா நம்முடைய வளர்ச்சி குறைவான அளவாகவே இருக்கிறது. Why? Because we have failed to constantly put our focus on our growth in ஏனென்றால் Christ. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நம்முடைய கவனத்தை வைக்க நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். Many times in the natural life, இயற்கை வாழ்க்கையிலே अनेक நேரம் we are many times careful to grow constantly. நாம் வளர்வதற்குரிய காரியங்களிலே நிலைத்த கவனத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். For example, உதாரணத்துக்கு if you admit your child in LKG today, ஒரு குழந்தையை வந்து எல்கேஜில சேர்த்திருக்கீங்க படிக்கிறதுக்கு. how long would you want your child to remain in that class? அதே வகுப்பிலே எவ்வளவு காலம் இருக்க நீங்க விருப்பப்படுவீங்க? Maximum 1 academic year. ஒரு வருஷம் இருக்க நீங்க The விருப்பப்படுவீங்க. next academic year you want to see a growth in your child's education. அடுத்த வருஷ படிப்புல அந்த பிள்ளையோட படிப்புல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. After it goes to upper KG, அது யூகேஜி போகுதுனா the maximum time you can wait is for another academic year. இன்னொரு ஒரு வருஷம் முழுவதும் நீங்கள் அந்த வகுப்பில அந்த பிள்ளையை வைத்து The காத்திருப்பீங்க. next year you want to see a growth in your child's education. அடுத்த வருஷம் அதற்குரிய வளர்ச்சியை அந்த பிள்ளையிடத்துல நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. Or let's say you have joined a new job இல்ல ஒரு புது வேலையில நீங்க and they சேர்ந்திருக்கீங்க. have fixed a salary as say 10,000 rupees every month. நீங்க ஆரம்பத்துல சேர்ந்தபோது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 10,000 சம்பளம் என்றுங்கறாங்க. Have you made up your mind to receive this salary for the whole life? உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க வேலை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த 10,000மே உங்களுடைய சம்பளம் என்று நீங்க Every நினைப்பீங்களா? year we expect something called increment. அந்த பணத்துல அந்த சம்பளத்துல உயர்வு உண்டாகிறதை நீங்கள் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. We expect something called growth in our finances. நம்முடைய பொருளாதாரத்திலே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். You expect growth in the benefits that your employer gives you. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு கொடுக்கிற அந்த பயன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். Because you are constantly focusing on it. ஏன்னா அதுல நீங்க உங்க கவனத்தை வைக்கிறீங்க. You are staying faithful to your job. உங்களுடைய வேலைக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக You are trying to put your best efforts in your job. உங்களுடைய இருக்கிறதிலேயே நல்ல முயற்சியை நீங்கள் அதற்கு And because of that you are expecting growth in your finances. அதிகமான முயற்சியை கொடுத்து கவனத்தை நீங்கள் அதில் See, in வைக்கிறதுனால our natural life, in everything we expect growth. இப்படியாக நம்முடைய இயற்கை வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கவனம் You say, I must grow today more than I grew yesterday. நான் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினம் நான் அதிகமாய் வளர I need to grow tomorrow better than today. இன்றைய நாளை காட்டிலும் நான் நாளை தினம் இன்னும் அதிகமாய் My வளர next விரும்புகிறேன். month growth should be better than this month. அடுத்த மாதத்தின் வளர்ச்சியானது இந்த மாதத்தின் வளர்ச்சியை காட்டிலும் My அதிகமாய் next year's வளர growth must be better than this year's அடுத்த growth. வருஷத்தின் வளர்ச்சியானது இந்த வருஷத்தின் வளர்ச்சியை காட்டிலும் அதிகமாய் 10 years down the line, I must grow 10 times more than I have grew 10 now. வருஷம் கழிச்சு இன்னும் 10 முறை அது அந்த வளர்ச்சியானது 10 மடங்கு I அதிகரிக்கப்படும். must grow in my finances. என்னுடைய பொருளாதாரத்திலே நான் வளர I must வேண்டும். grow in my education. என்னுடைய படிப்பிலே நான் உயர I must வேண்டும். grow in my knowledge. என்னுடைய அறிவிலே நான் வளர வேண்டும். I must grow in my wealth. நான் என்னுடைய ஆஸ்தியிலே நான் வளர I must வேண்டும். grow in my health. என்னுடைய ஆரோக்கியத்திலே நான் All வளர the time வேண்டும். we constantly focus on our natural growth. எல்லா நேரத்திலும் நம்முடைய இயற்கை வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் வளர்வதற்குரிய கவனம் There is நமக்கு absolutely இருக்கிறது. nothing wrong with அதுல that. எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க. But your spiritual growth, ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி what is the condition of it? அதனுடைய நிலைமை என்ன? See, this natural man, இந்த இயற்கை மனிதன் everything that we try to grow in this natural world, இயற்கை உலகத்திலே ஒவ்வொன்றும் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். it is only for this body. இந்த சரீரத்துக்கு தான் நாம் அதை But விரும்புகிறோம். how long can this body be in this earth? ஆனா இந்த பூமியிலே இந்த சரீரம் எவ்வளவு காலம் The இருக்கும்? scripture says it is a temporal body. இந்த வேதவசனம் சொல்லுது அழிவுக்குரியது தற்காலிகமானது. It says this house, it came from the mud. இது வந்து மண்ணிலிருந்து வந்த ஒரு But the சரீரம். man that is living inside of you, ஆனா உள்ளாக வாசமாய் இருக்கிற மனுஷன் he is much greater than this man that is outside. வெளிப்புறமான மனுஷனை காட்டிலும் உயர்ந்தவர். The man that is outside is temporal, வெளிப்புறமான இந்த மனுஷன் அவன் but the தற்காலிகமானவர். spiritual man is eternal. ஆவிக்குரிய மனுஷனோ He is நித்தியமானவர். going to live on and on and on forever. அவன் என்றென்றைக்கும் He is ஜீவிக்கிறவன். heading towards a destination. அவனுக்கென்று ஒரு இலக்கு He is வைக்கப்பட்டிருக்கிறது. going to live with the Lord forever and ever and ever and ever. அவரோடு கூட என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படியாக If the inward man is eternal, அந்த உள்ளான மனுஷன் how much நித்தியமானவன். more care we need to give for that inward அந்த man? உள்ளான மனுஷனுக்கு எவ்வளவு அதிகமாய் How கவனம் கொடுக்க much வேண்டும். precious is our spiritual man? நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய How கவனம் much எவ்வளவு? precious is the eternal man than this temporal இந்த man? நித்தியமான
word. தேவனுடைய அழிவில்லாத வித்தாகிய இந்த வார்த்தையினால மறுபடியும் Our ஜெனிப்பிக்கப்பட்டோம். first priority, நாம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை முதல் our prime importance நமக்கு கொடுக்க வேண்டிய முதல் முக்கியம் will be given to the constant growth of the inner man. நம்முடைய உள்ளார மனுஷனுடைய வளர்ச்சியிலே நம்முடைய கவனம் இருக்கப்பட That's why Jesus said, அதனால ஆண்டவராகிய இயேசு சொன்னார், seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடி. Where is the kingdom of God? எங்கே தேவனுடைய ராஜ்யம்? It is not here and there, it is in you. அங்கே இல்லை, இங்கே இல்லை, உங்களுக்குள்ள So இருக்கிறது. look after your kingdom. உங்களுடைய ராஜ்யத்தை Look நோக்கி after your spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியை நோக்கி Take பாருங்கள். care of your eternal man. நித்தியமான மனுஷனை The நோக்கி growth of the inward man உள்ளான மனுஷனுடைய is வளர்ச்சி much more precious அவன் அதிகமாக விலையேறப்பெற்றவன். because the inner man is invaluable. ஏனென்றால் உள்ளான மனுஷன் அவன் மதிப்புள்ளவன். Because he has been bought with a price. அவன் ஒரு கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். He has been bought with a price for eternity. அதே நித்தியத்துக்காக கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர் உள்ளான மனுஷன். As much as we labor and focus on our growth in the outward living, எப்படி வெளிப்புறமான மனுஷனுக்கு அதிக கவனத்தையும் பிரயாசத்தையும் நாம் செலவிட்டு பார்க்கிறோமோ that much and even multiplied times more, அதை காட்டிலும் பல மடங்கு innumerable times more, கணக்கில்லாத அளவு our focus must go to the inward man. நம்முடைய கவனம் உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சியிலே இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கு கேளுங்க. If we fail in that, அதுல கவனிக்க தவறும்போது we will fail to grow to the fullness of the measure of the stature நாம் of Christ. கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அந்த பூரணத்துவத்துக்கு வளர்வதிலே தோல்வியுறுவோம். There is no spiritual maintenance in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பராமரிப்பு இருக்கிறது இல்லை. There is only spiritual growth in our life. நம்முடைய வாழ்க்கை அப்போ இருந்தாதான் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். நிறைய பேர் என்ன பண்றாங்க? Many people decide, அநேக தீர்மானிக்கிறது, okay, I have come to this level. நான் இந்த ஒரு நிலைக்கு வந்துட்டேன், Let me maintain it. இதையே அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் பராமரிச்சுட்டு. There's no need for more growth than this. இதை காட்டிலும் இன்னும் எனக்கு ஒரு வளர்ச்சி வேணாம். That's the mentality of some people. அது சிலருடைய மனநிலை அப்படியாக இருக்கிறது. I have also seen in my little experience some people decide their own growth based on their roots. Roots means their natural roots. என்னுடைய சிறிய அனுபவத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், சிலர் தாங்கள் வளர்ச்சி அடைந்தது இதுவே போதும் என்ற ஒரு மன திருப்தியோடு இருக்கிறார்கள். அவர்கள் இயற்கையில எந்த ஒரு வேர்ல வாழ்ந்தாங்களோ அதுல ஒரு திருப்தி. Some people when they come from different religious backgrounds, சில வித்தியாசப்பட்ட மதங்களிலிருந்து வெளியிலிருந்து வந்தவர்கள், they are satisfied to a certain amount of growth. அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி இருந்தால் போதும். But people who are as second generation or third generation born again from a believer's family, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இரண்டாவது மூன்றாவது தலைமுறை இருக்கிற ஜனங்கள், they would like to grow a little more than their previous generation. அவங்களோட முந்தைய தலைமுறையை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வளர விரும்புவார்கள். For God, our natural roots is not a matter. நம்முடைய ஆண்டவருக்கு இயற்கை வேறு ஒரு பிரச்சனையே கிடையாது. No matter from where we are நீ born, எங்க to இருந்து whom we வந்த, are நீ born, எந்த சமுதாயத்துல இருந்து வந்த, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ எந்த குளத்துல what இருந்து community we வந்த, are born, இல்ல எந்த சமூகத்துல இருந்து வந்த, in what kind of social economic background we இல்ல are born, எப்படிப்பட்டதான ஒரு சமுதாய சூழ்நிலையில இருந்து நீ வந்த, in what kind of circumstances we are born, இல்ல எந்த சூழ்நிலையில நீ பிறந்து வளர்ந்தா, nothing matters to God. ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு காரியமே Once கிடையாது. we are born again by the incorruptible seed of God's word, அழிவில்லாதவருடைய வார்த்தையினாலே நான் ஒரு முறை ஜெனிப்பிக்கப்பட்டவன். everything is cancelled. எல்லாமே நீங்க போய்டும். The life before Christ is totally cancelled. கிறிஸ்துவுக்கு முன்னான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் நம்மை விட்டு நீங்கி போகும். God never considers your natural background. ஆண்டவர் ஒரு காலம் உங்களுடைய இயற்கை பின்னணியத்தை அவர் பார்க்கிறவர் அல்ல. Because he already knew us. ஏனென்றால் ஏற்கனவே உங்களை அவர் அறிந்தவராய் From before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் உங்களை முன்னறிந்திருக்கிறார். We are not made in this earth, we are made in heaven. நாம இங்கே உருவாக்கப்பட்டவர்கள் இல்லங்க, நம்ம பரலோகத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். Somebody the other day put on the Facebook, made in heaven, born in India. பரலோகத்துல உருவாக்கப்பட்டு இந்தியாவுல பிறந்தோம் என்று யாரோ ஸ்டேட்டஸ் போட்டாங்க.
Somebody said, made in heaven, born in America. சிலர் வந்து என்னது பரலோகத்துல உருவாக்கப்பட்டு நான் யுஎஸ்ல We are only born here. நம்ம பிறந்ததாங்க இங்க. But we are manufactured somewhere. நம்ம எங்கோ உருவாக்கப்பட்டோம். Our life in Christ has been decided before the foundations of the world. நமக்குள்ள இருக்கிற ஜீவனான அந்த கிறிஸ்துவின் ஜீவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக. So we should never consider the circumstances of our natural birth to decide for ourselves how much we can grow in Christ. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையுடைய பின்னணியும், நம்முடைய சமுதாய காரியங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சி அதை தீர்மானிக்காது. Constant growth is very important. நிலைத்த ஒரு வளர்ச்சி மிகவும் முக்கியம். Constant focus on our growth is very important. அது மாத்திரமல்ல, அந்த வளர்ச்சியிலே ஒரு கவனம் நமக்கு மிகவும் முக்கியம். See, there are no seasons for growth. வளர்ச்சிக்கு என்று சில காலங்கள் உண்டு. A baby that is born, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, like I said, that till it reaches its saturation according to medical science 25 years it keeps on growing. ஞானத்தின்படியாய் பார்க்கும்போது ஒரு 25 வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி. Let's say a baby, meets with an accident when it is 10 years old. இல்ல 10 வயது அது வளர்ந்திருந்தப்ப ஒரு விபத்துல அந்த சந்திக்க நேரிச்சு. Does the growth stop in that baby? அந்த குழந்தையோட வளர்ச்சி அதோட நின்னு போய்டுமா? No, it will keep on growing. இல்ல, அது வளரும். Or when it was 15 years, let's say it faces another tragic incident in its life. இன்னொரு ஒரு 15வது வயதுல ஏதாவது ஒரு விபத்தை சந்திச்சுனா, does the growth of the baby stop? அந்த குழந்தையோட வளர்ச்சி தடைபடுமா? தடைபடுமா? No, it keeps on growing. இல்ல, வளரும். See, circumstances never stops the growth of a growing baby. சூழ்நிலைகள் வந்து ஒரு காலம் குழந்தையோட வளர்ச்சியை தடைப்படுத்தாது. A growing baby will grow all the time. அந்த வளர்கிற குழந்தை வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். When it is happy, it is growing. அது சந்தோஷமா இருந்தாலும் வளரும். When it is sad, it is growing. வருத்தமா இருந்தாலும் வளரும். When everything is normal, it is growing. சகலமும் சாதாரணமா இருக்கும்போது, even when it faces a tragedy, it is growing. இல்ல, ஏதாவது ஒரு விபத்தை சந்திச்சா அப்போ it's growing and growing and growing and growing all the time. அது எல்லா காலத்திலும் அது வளர்ந்து கொண்டே so should be the growth of a believer. அதே போல தான் ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சி. yes, we might face different things as we are living our life each and every day. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நாமும் अनेक காரியங்களை சந்திக்கிறோம். some days must be easy, some days might be hard. ஒரு நாள் அது சுலபமா இருக்கு, ஒரு நாள் ரொம்ப கடினமா இருக்கு. some days might be dark and gloomy, another day might be shining bright in our life. சில நாள் அது வந்து இருளும் அந்தகாரமா இருக்கு, சில நாள் வெளிச்சம் விடியலா இருக்கு. some days there will be joyous singing, some days there will be mourning in our life. பாட்டு பாடி சந்தோஷிக்கிற நேரம், சில நேரம் துக்கமான நேரம். some days will happy, some days will be tragedy. சில நேரம் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் நமக்கு வருத்தமா இருக்கு. but our growth in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சி, it should never be affected by the circumstances we face in our life. நாம் சந்திக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே அது ஒரு காலம் தடைபடாது. some people say, brother, when I came to know the Lord for first 2 years everything went on well. சில சொல்வாங்க, சகோதரனே, ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த 2 முதல் வருஷம் எனக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. okay brother, what happened after 2 years? அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு? my mummy passed away. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. okay, your mummy passed away, what can we do? என்ன செய்யறது? can we also die with mummy? அம்மாவுடைய நாமம் செத்து போயிடலாமா? no, இல்ல. there is a purpose that God has for our life. தேவன் நம்மை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. yes, it is sad, yes, it is difficult, அது கஷ்டம்தான், வருத்தம்தான். but we must never lose our focus on our purpose, on our growth in Christ. ஆனா நம்முடைய கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சியிலே கவனத்தையோ அந்த வளர்ச்சியை குறித்த கருத்தை நாம் விட்டுற கூடாது. no tragedy must disturb our growth in Christ. எந்த ஒரு துக்கமான காரியமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆண்டவருக்குரிய வளர்ச்சியிலே அது தடைப்படுத்த first கூடாது. 2 years everything was well. முதல் 2 வருஷம் எல்லாம் நன்றாக இருந்தது. then mummy died. அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. then I backslid for 5 years. அதனால 5 வருஷம் நான் பின்வாங்கி போயிட்டேன். then for 7 years everything was good. அதுக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் எல்லாம் நன்றாக இருந்தது. then what happened, brother? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு சொன்னே? my father died. எங்க அப்பா இறந்துட்டாங்க. see, then again backslide. மறுபடியும் நான் பின்வாங்கி போயிட்டேன். this is not how a seed of God grows in his Christian life. தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய வித்து வளர்கிறது இவ்விதமாய் வளரப்படக்கூடாது. he or she never loses focuses on its own அவனோ அவளோ spiritual life. கிறிஸ்துவுக்குள்ளே தான் வளர்கிற வளர்ச்சியிலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே தன்னுடைய கவனத்தை ஒரு காலம் இழந்து no போகக்கூடாது. circumstances must affect it. எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் அது பாதிக்கப்படக்கூடாது.
Whether financial problem, அது பொருளாதார ரீதியான பிரச்சனையானாலும் சரி, it should not be a reason for our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது காரணமாக கூடாது. That is why God said, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், anything from me is free. என்னிடத்திலிருந்து வருகிற சகலமும் உங்களுக்கு இலவசம். Nobody can say because of financial problem I am not growing in Christ. பணத்தினாலே பொருளாதார மந்தத்தினாலே எனக்கு வந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர. For this bodily growth we can say, இந்த சரீரத்துக்கு வேணா வளர்ச்சி அடையாதுக்கு நம்ம சொல்லலாம். no money to buy milk, no money to buy bread, பால் வாங்க காசு இல்ல, பிரெட் வாங்க காசு இல்ல சொல்லலாம். no money to buy rice, wheat, meat. அரிசி கோதுமை அரி வாங்குறதுக்கே என்கிட்ட காசு இல்ல. That is why brother, when I was growing in my teenage years, very weak growth. அதனால தான் என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் வளரும்போது ரொம்ப பலவீனமா நான் வளர்ந்தேன். We cannot show financial reasons for us growth in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிற வளர்ச்சிக்கு நாம் பொருளாதாரத்தை காரணமாய் சொல்லக்கூடாது. How many of you accept what I am saying? நான் சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Praise the name of the living God. But we will never have any problem if we focus on our growth in Christ. நம்முடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள் வளர்கிற அந்த வளர்ச்சியிலே நம்முடைய கவனத்தை வச்சிருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு காரணமா இருக்கும். Challenges may come, difficulties may come, கஷ்டம் வரும், சவால் வரும் தான் செய்யும். but they will stay only for a season and it will go ஆனா away. ஒரு காலம் வரைக்கும் இருந்து அது கடந்து போகக்கூடியதா இருக்கும். Praise the name of the living God. Because Jesus said, seek ye first the kingdom of God. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. And all of these things shall be added அப்பொழுது unto you. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Praise the name of the living God. Never lose focus on your growth in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க வளர்கிற வளர்ச்சியிலே உங்களுடைய கவனத்தை ஒரு காலம் இழக்காதீர்கள். No circumstances should affect it. எந்த ஒரு சூழ்நிலையும் அதை பாதிக்க கூடாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Secondly, இரண்டாவதாக, constant awareness must bring constant growth. நமக்கு நிலைத்த கவனம் இருக்கும்போது நிலைத்த வளர்ச்சி நமக்கு We need உண்டாகிறது. to understand constant growth demands constant connection with the source. இந்த நிலைத்த வளர்ச்சி நமக்குள்ளே வந்து விட்டதானால் அது வளர்ச்சிக்குரிய ஆதாரத்தை அதிகமாக அது தேவைப்படுகிறதா இருக்கும். அந்த கவனம், Constant connection ஒரு நிலைத்த ஒரு இணைப்பு is required for a constant growth. ஒரு நிலைத்த வளர்ச்சிக்கு நிலைத்த இணைப்பு. What kind of connection? அது எப்படிப்பட்டதான ஒரு இணைப்பு? Connection with what? எதோடு இணைப்பு? Connection with whom? யாரோடு இணைக்கிறது? See, if we have to grow constantly, Now, we have to be connected to our source constantly. நாம் நிலைத்த வளர்ச்சி அடைகிறோம் என்றால் அது நம்ம அதுக்குரிய வளர்ச்சிக்குரிய ஆதாரத்தோடு நாம் நிலைத்தவர்களாக Who is our source? நம்முடைய ஆதாரம் யாரு? Our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. Amen. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's what. Let us go back to that scripture that we talked about few weeks before. சில வாரங்களுக்கு முன்பாக பேசின அந்த வேத வசனத்துக்கு நேராக நாம் First பார்ப்போம். Peter chapter number 2 1 பேதுரு 2வது அதிகாரம் and verse number 2 in English Bible. ஆங்கில வேதாகமத்திலே 2ஆம் வசனம். It says, as newborn babes desire the sincere milk of the word that ye may grow thereby. தமிழ்ல 3ஆவது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஆரம்பிக்கிறதே எப்படி தான் ஆரம்பிக்குது? வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சியாருங்கள்னு சொல்லல. நீங்கள் வளரும்படி. There is a purpose behind God saying what he is saying in the scripture. இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கம். There is an end result for what the Lord is saying in the scripture. இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறதுக்கான நோக்கத்துக்கு He says, as newborn babes desire the sincere milk of the word. இந்த புதிதாய் பிறந்த குழந்தை அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறது போல. In other words, the Lord is saying, as a newborn baby is always connecting with its source, the mother. அந்த புதிதாய் பிறந்த குழந்தை அதற்கு ஆதாரமாய் தன் தாயோடு இணைந்திருக்கிறது போல. Because only from the mother it can receive the sincere milk of the word. அந்த தாயினிடத்திலிருந்து தான் அந்த பாலை அது பெற்றுக்கொள்கிறதா. Every other milk that it can receive from any other means, it is going to be insincere and unadulterated. வெளியிருந்து வேற எந்த ஒரு இடத்திலிருந்தும் அதற்கு அந்த பால் வந்து அது வந்து கலங்கமுள்ளதா இருக்கும், அது கெட்டு போனதா இருக்கும். So the Lord says, if you have to grow, ஆனா நீ வளர வேண்டுமானா, for you to grow, நீ வளர்வதற்கு, in order to grow, நீ வளரும்படியா be connected with the source. நீ அந்த ஆதாரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். Be connected with the
the sincere milk of the word. அந்த வார்த்தையாகிய அந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல நீ That's what even Jesus said. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து When he சொன்னார். spoke and said what he said in John chapter number 15. யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு I believe even last week we have read the same passage of scripture. இதே வேதவசனங்களை நாம் கடந்த வாரம் கூட நாம் வாசித்தோம். But today I would like to highlight something very important, particularly in the scriptures. இந்த வேதவசனத்திலே குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் முக்கியத்துவம் He began by saying, I am the true vine and my father is the husbandman. நான் மையான திராட்சைச்செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர். He said, every branch in me that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it, and it may bring forth more fruit. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Verse number 3 he says, now we are clean through the word which I have spoken unto you. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். Then in verse number 4 he says, 4வது வசனத்திலே and this is very important. இது மிகவும் முக்கியமான ஒன்று. First he talked about who is he and who we are. முதல்ல அவர் யார் நாம் யார் என்கிறதை சொன்னார். And then he talks about growth and giving fruits in our life. இரண்டாவது சொன்னது நம்முடைய வளர்ச்சியும் கனி கொடுக்கிற காரியத்தை பற்றி And சொன்னார். then in verse number 4 he is talking about something very important, that is as the source for us to give fruits. நாம் கனி கொடுப்பதற்கு ஏதுவான ஆதாரம் எது என்று 4வது வசனத்திலே முக்கியப்படுத்தி He says, abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் As the நிலைத்திருப்பேன். branch cannot bear fruit of itself except if it abide in the vine, no more can he except he abide in me. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். The scripture says, வேதவசனம் in சொல்கிறது. fact our Lord Jesus said when he came into this world in flesh and blood, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே வந்தபோது சொன்னார். he said, abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். So he is talking about a connection that cannot be disconnected. ஒரு இணைப்பு, அது துண்டிக்கப்படாத ஒரு இணைப்பு. Abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். See, when you want to connect two different particles, இரண்டு வித்தியாசப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் இணைக்க வேண்டுமானால் you can do it in many ways. அத பல விதத்துல நீங்க செய்யலாம். The first way is you can put a paste on this particle number 1 and then put a paste on particle number 2 and then you can just click it together. முதல்ல அதை இணைக்க வேண்டுமானால் முதல் வழி அதன் மீது அந்த பேஸ்ட் ஒட்டி அதை இணைக்கிறது. Say you have two different particles. இரண்டு வித்தியாசப்பட்ட பொருட்கள். Let me say I have two different strings and I want to connect it to be one string. வித்தியாசப்பட்ட கம்பி, அதை நான் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The first way that I can do it is நான் செய்கிற முதல் வழி put a paste in the tip of particle 1 and also do the same in particle 2 and then just click it. கொஞ்சம் ஒட்டுகிற பேஸ்ட், இந்த மணியில ஒரு கொஞ்சம் ஒட்டுகிற பேஸ்ட் ரெண்டையும் இணைக்கிறேன். After I click it, நான் அவிதமாய் ஒட்டின பின்பு I can easily break it. திரும்பவும் அதை என்னால சுலபமா உடைக்க முடியும். Why? ஏன்? Because it is just touching in its tip. அது அந்த ஓரத்துல மட்டும் அப்படியே ஒட்டிட்டு நிக்குது. That is why when I hold it in the same place and break it, it easily breaks. நான் திரும்பவும் அதே இடத்துல இருந்து அதை இரண்டாக நான் உடைக்க முடியும். Or there is a second way I can connect these two இல்ல, strings. திரும்பவும் அந்த ரெண்டு கம்பியும் நான் இணைக்க இரண்டாவது வழியை தேடு. The second way that I do is இரண்டாவது வழி நான் செய்கிற காரியம், I took particle 1 and particle 2, two strings and kind of twist it together, tie it together. ரெண்டு கம்பியையும் அதை அழைச்சி ஒன்றா இணைத்து விடுகிறேன். தமிழ்ல பின்றதுன்னு பின்றது. சொல்றாங்க. Ladies might know because you do that almost every day with your hair. உங்களோட தலைமுடியை நீங்க எப்பவும் பின்றதுனால அது பெண்களுக்கு So when you take two strings and kind of twist it together, அந்த இரண்டு கம்பி இணைக்கிற இரண்டாவது வழி அதை இரண்டையும் இணைத்து என்ன செய்கிற பிணைக்கிற அப்படி. and after you twist you tie it, நீங்க அவிதமாய் பின்னி அதை கட்டின பின்பு will you be easily be able to break it? அத சுலபமா அது முறிக்க முடியுமா, உடைக்க முடியுமா? பிரிக்கணும் நினைச்சா கூட இன்னும் டைட் தான் ஆகும். ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? When you twist two different strings and tie it,
Even if you want to break it, it will become more tight. அந்த இரண்டு கம்பிகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பின்னி அதை கட்டின பிறகு அதை நீங்க இழுத்தாலும் உடைச்சாலும் உடையாது, பிரியாது. It will become more strong. அது இன்னும் அதிக பலமாகும். The connection will be more firm. அது இணைக்கப்பட்ட இணைப்பு இன்னும் அதிக பலமாகும். And you look at the word that Jesus has used here. இங்க இயேசுப்பா சொன்ன அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. In John chapter number 15 and verse number 4. யோவான் 15:4. He said, "Abide in me and I in you." என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் He நிலைத்திருப்பேன். did not say, "You just abide in me." நீங்க என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்லல. Or he did not say, "Only I will abide in you." நான் மாத்திரம் உங்ககிட்ட நிலைச்சிருக்கேன்னு சொல்லல. He is talking about a twist and a tie and a firm connection between him and us. அவருக்கும் நமக்கும் உள்ளதான ஒரு இணைப்பு பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றாய். He said, "Abide in me and I in you." என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Praise the name of the living God. As the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can he except he abide in me. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். So God Almighty is saying there must be a strong, firm connection between you and your source, who is me. இங்கே சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவரிலும் நம்மிலும் ஒரு நிலைத்த ஒரு இணைப்பு பிணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு உண்டாயிருக்கு. Unless we are in him and he in us, அவர் நமக்குள்ளும் இல்லாவிட்டால் we cannot bear fruits in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க முடியாது. Why we cannot bear fruits? We cannot grow in our life. ஏன் கனி கொடுக்க முடியாதுன்னா நாம் வளர்ச்சி அடையாதனால. So abiding in Christ, எனவே கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற abiding in him, அவருக்குள் இருக்கிற ஒரு காரியம். that is why in Corinthians Apostle Paul, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், writing he says, அவர் எழுதுகிற அந்த நிருபத்திலே சொல்கிறார், he is talking about what really happened when we were born again. நாம் மறுபடியும் பிறக்கும்போது உண்மையாக நமக்கு நடைபெறுகிறது என்ன என்பதை அவர் விதமாய் சொல்கிறார். Let's go to 1 Corinthians chapter number 6 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் and verse number 17. 17ஆம் வசனம். Now he is talking about the status that exists between the Lord and us. நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நிலை. See, we need to understand once we are born again, ஒருமுறை நாம் மறுபடியும் பிறந்த பின்பு we are not two different personalities. நாம் இரண்டு வித தனித்துவ ஆள் தத்துவம் இல்லை. There's no more we can say, Lord, it's you, it's me. ஆண்டவரே நீர் வேற நான் வேற அப்படினு சொல்ல முடியாது. We cannot separate us from God and God cannot separate from us and say we are two different identities. நாம் இரண்டு வித்தியாசப்பட்ட ஆள் தத்துவம் அடையாளம் உள்ளவர்களை போல அவரை விட்டு நம்மிலும் நம்மை விட்டு அவரிலும் நாம் பிரிந்து Because the connection becomes so strong that it becomes one. ஏனென்றால் அந்த இணைப்பு பலமான இணைப்பாய் இருந்து அது ஒன்றாக இருக்கிறது. See, if he is the vine and we are the branches, அவர் திராட்சை செடி நாம் கொடிகளாய் இருக்கும்போது a branch did not come from outside, then we pasted it into the vine. அது அந்த கிளைகளானது அந்த கொடிகளானது அது வேற எங்கிருந்து வரப்படல, அது அந்த செடியிலிருந்து நடு தண்டிலிருந்து வருகிறது. The branch of a tree did not come from outside and stick itself into the tree. மரத்திலிருந்து வருகிற கிளைகளானது வெளியே இருந்து கொண்டு வந்து அது ஒட்ட வைக்கப்படுகிறது, அது மரத்துக்குள்ளே No, வெளிவருகிறது. it grew out of the tree. அது மரத்துக்குள்ளிருந்து வெளியே வளர்ந்து It grew out of the vine. அது அந்த செடியிலிருந்து வளர்ந்து It grew out of the stem. அது நடு தண்டு பகுதியிலிருந்து வெளியே So வருகிறது. that's why when we are born again, அதனால்தான் நாம் மறுபடியும் பிறக்கும்போது we did not come from somewhere and attach with God. எங்கோ இருந்து வந்து ஆண்டவரோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டோம். We were born out of his seed. அவருடைய வித்துனாலே நாம் பிறந்திருக்கிறோம். That's why the scripture says they that are born of God. அவராலே அவருடைய வித்துனாலே பிறந்தவரே. When we are born again by the incorruptible seed of God, so we came from him. அவருடைய அழிவில்லாத வித்துனாலே நாம் மறுபடியும் பிறந்தனால நாம் அவருக்குள்ள இருந்து As பிறந்தோம். eternal beings, we already existed in the mind of God. ஏற்கனவே நாம் தேவனுடைய சிந்தையிலே நாம் இருந்தவர்களாய் இருக்கிறோம். That's why we were chosen in him from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய முன்னறிவினால அவருக்குள் முன்குறிக்கப்பட்டார். That's why on the cross of Calvary he saw us, his seed. அதனால அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது தன் ஆத்துமாவை பாவ நிவாரண குற்றவாளியாக That's why the Lord says, I am mindful of my people. என்னுடைய ஜனங்களை குறித்து நான் நினைத்திருக்கிறேன். That's why his eyes did see our substance. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. That's why he said, I am with you always, even unto the end of the world. அவர் சொன்னார், நான் எப்போதும் உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் சகல நாட்கள் உங்களோடு கூட. That's why he said, I will never leave you nor forsake you. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. From the beginning, he never separated himself from us. எனவே ஆரம்பத்தில்
ஆரம்பத்திலிருந்து அவர் வேறு நாம் வேறு என்று சொல்லி நம்மை அவர் வேறு வேறாக பிரிக்கல. Praise the name of the living God. This born again experience only confirmed it. இந்த மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் அதை உறுதிப்படுத்துகிறது. So we are not two, we are one. நாம ரெண்டு பேர்ல நாம ஒன்று என்று சொல்லி. That's why the scripture says if any man be in Christ. அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். See, when we are in Christ, how can he separate from us and we separate from him? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவர் எப்படி நம்மளை விட்டு போவாரு, நாம எப்படி அவரை விட்டு வெளியே It is a constant bonding. அது ஒரு நிலைத்ததான ஒரு கட்டுப்பாடு. It is a firm undetachable connection. அது இணைக்கப்படாத துண்டிக்கப்படாத இணைக்கப்பட்ட ஒரு We were born of him. நாம் அவராலே பிறந்தவர்கள். We are in him. அவருக்குள்ளே நாம் இருக்கிறவர்கள். From before the foundations of the world until now and forever. தோற்றத்துக்கு முன்பாக இருந்து இந்த நாள் வரைக்கும். That is why the scripture says in 1 Corinthians 6:17. 1 கொரிந்தியர் 6:17 அது நாம பார்க்கிறோம். It says, but he that is joined unto the Lord is one spirit. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். ஒரே ஆவியாய் இருக்கிறார். ஏன் ஆவி? அவர் ஆவிலாம் கிடையாது. எப்படி? ஒரே ஆவி. Praise the name of the living God. The scripture says he that is joined unto the Lord. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எவனும். இசைந்திருக்கிறதுனா ஜாயிண்ட்னா இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இணைந்திருக்கிறவன், இணைப்பு, கனெக்ஷன். He that is connected unto the Lord is one spirit. கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் எவனும் ஒரே ஆவியாய் இருக்கிறான். So through birth we are connected with him. பிறப்பின் மூலமாய் நாம் அவரோடு இணைக்கப்பட்டோம். That's why we are one with him. அதனால தான் நாம் அவரோடு ஒரே சரீரம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Praise the name of the living God. That's why the spirit that is living in us, it came from him. நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த ஆவியானது அவரிடத்திலிருந்து வந்ததாய் இருக்கிறது. Because we are born again by the incorruptible seed of God's word, his life, his spirit is in that seed. அந்த அழிவில்லாத வித்தாகி அவருடைய வார்த்தையினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டதனாலே அவருடைய ஆவி, அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது. It is one with us. அது நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கிறது. That's why Paul even said, like I mentioned the scripture in the beginning. ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போல பவுலோஸ் சொல்கிற காரியம். When he wrote his letter to the saints of the church of the city of Galatia, he said, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்ன காரியம் இது. I am crucified. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். What is the meaning of that? அப்படினா அர்த்தம் என்ன? My human spirit, என்னுடைய மனுஷ ஆவி, my carnal nature, என்னுடைய மாம்ச சிந்தை, my fleshy mind, என்னுடைய மாம்ச எண்ணம், my self will, என்னுடைய சுய சித்தம், my self imagination, என்னுடைய சுய கற்பனைகள், my self passions, என்னுடைய சுய உணர்வுகள், my self pride, என்னுடைய சுய பெருமைகள், my self plans, என்னுடைய சுய திட்டங்கள், my self decisions, நான் எடுக்கிற சுய தீர்மானங்கள், all has been crucified. எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டது. So it is not me anymore, நான் இனி இல்ல, but it is Christ that is living in me. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Because I am joined with him. ஏனென்றால் நான் அவரோடு I have been connected with him. நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். So it is no more he and me together. It is him and him alone. அவரும் நானும் தனித்தனியாக அல்ல, அவரே அவருக்குள் நானாக இருக்கிறேன். I am dead and joined with him. எனவே அவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். So we are one. எனவே நாம் ஒன்றாய் இருக்கிறோம். Praise the name of the living God. A constant growth demands constant connection. எனவே ஒரு நிலைத்த வளர்ச்சி, நிலைத்த ஒரு இணைப்பை அது எதிர்பார்க்கிறது. And then in verse number 5 Jesus said in John 15, யோவான் 15:5 இயேசு அப்படிதான் சொல்றாங்க. he said, I am the vine and ye are the branches. He that abideth me and I in him, the same bringeth forth much fruit. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். See, in verse number 2 he says, he that giveth fruit, he purgeth it that he may bring more fruit. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். But in verse number 5 he says, ஆனால் 5ஆம் வசனத்துல after cleaning what happens? சுத்தம் பண்ணின பின்பு என்ன நடக்கிறது? When we are in him and he in us, the same bringeth forth much fruits. நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கும்போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாகிறோம். அங்க verse number 2 ல என்ன போட்டுருக்கு? more fruit. அதிக கனிகளை. 5 ல வந்து மிகுந்த கனி. நல்லா கவனிக்கணும். more fruit, much fruit is different. மிக அதிக கனி, மிகுந்த கனி.
See, while growing, God is seeing growth in 3 different levels. வளரும்போது ஆண்டவர் அந்த நிலையை 3 விதங்களில் பார்க்கிறார். According to this passage. இந்த வேத வசனத்தின்படி. Fruit, கனி, giving fruit. கனி கொடுக்கிறது. That is average level. அது சராசரியான ஒரு நிலைமை. So when God sees an average fruit in the life of a believer, he purges it, he cleans so that he can give more fruit. சராசரி கனி கொடுக்கிற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவர் அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியா அவனை சுத்தம் பண்ணுகிறார். But he is not even satisfied with more fruit. அந்த அதிக கனியை கொடுத்தா மாத்திரம் போதாதுன்னு அதுல திருப்தி அடையல ஆண்டவர். Wants to go to another level, giving much fruit. இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா அவர். And for much fruit what he is doing? அந்த மிகுந்த கனிகளுக்கு அவர் செய்கிறது என்ன? He in us and we in him. அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் நிலைத்திருக்கிறோம். Wants to make the connection strong. அந்த இணைப்பு பலமாக இருக்கப்பட வேண்டும். He that is joined to the Lord in one spirit. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய். He that is in Christ have no separate identity. கிறிஸ்துவுக்குள்ளே இணைந்திருக்கிறவனுக்கு தனிப்பட்ட அடையாளம் கிடையாது. Because he in him and him in he. ஏனென்றால் அவர் அவனுக்குள்ளும் அவன் அவருக்குள்ளுமாக இருக்கிறார். Nobody would try to separate both. யாருமே வெவ்வேறாக பிரிக்க யாராலும். That's why Paul writing to Romans he says nothing shall be able to separate us from the love of God. ரோமர்களின் நிருபத்திலே பவுலோஸ் அத்தப்படி அன்பை விட்டு என்னை பிரிப்பது எதுவுமே இல்லை. No tragedy can separate me. எந்த ஒரு துக்கமான காரியமும் No persecution can separate me. எந்த ஒரு கஷ்டமும் என்னை துன்பமும் பிரிக்காது. Let us read that passage of scripture. அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:39. Romans chapter number 8. ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம். Beginning from verse number 38. 38 இலிருந்து. He said, "For I am persuaded that neither death, nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, neither height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord." மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து. That is why I said this is an undetachable connection. இதனால்தான் இது பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு என்று. A constant growth demands a constant connection. நிலைத்த ஒரு வளர்ச்சியானது நிலைத்த ஒரு இணைப்பை எதிர்பார்க்கிறது. Connection with our source. நம்முடைய ஆதாரத்தோடு கூடிய உள்ள ஒரு இணைப்பு. A connection where he and we are intertwined together. அவர் எங்கேயோ அவரோடு நாமும் அவருக்குள் நாமும் அவர் நமக்குள்ளுமாக இருக்கிறார். A connection where we are no more two different personalities but one. நாம் இரண்டு விதமான அடையாளங்களோடு வெளியே சொல்லப்படுகிறதாக அல்ல, ஒன்றாக இணைக்கப்பட்டவர்கள். There will be nothing that will be able to separate us. நம்மை விட்டு நம்மை பிரிக்கிறதற்கு எந்த ஒரு காரியமும் No death will separate us from him. மரணம் நம்மை விட்டு அவரை விட்டு நம்மை பிரிக்காது. No other life will separate us from him. ஜீவனும் அவரை விட்டு நம்மை பிரிக்காது. No angels can separate us from him. தேவதூதர்களும் நம்மை விட்டு பிரிக்க மாட்டார்கள். No principalities, power or things present or things to come can separate us from him. வல்லமை நிகழ்காரியம் வருங்காரியம் ஒன்று பிரிக்காது. No height, no depth can separate us from him. உயரமானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் no other creature can separate us from him. எந்த சிருஷ்டியானாலும் நம்மை பிரிக்க மாட்டார். Because this is a strong connection that is intertwined. பலமான ஒரு இணைப்பு. He that is joined unto the Lord is one spirit. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். That's the kind of growth that God is expecting of us. அப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சியை இணைப்பை Don't be satisfied with the fruits that you give. நீங்க கொடுக்கிற கனிகளோடு கூட நீங்க திருப்தி அடைந்து விடாதீங்க. Because he is not satisfied. அவர் திருப்திப்பட்டவர் அல்ல. He will purge you that you will give more fruit in him. அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் முதலாவது உங்களை சுத்தம் பண்ணுகிறார். Even he is not satisfied with us giving more fruit. அதிக கனிகளை கொடுத்தும் அவர் திருப்தி அடைகிறார். But he wants to make sure that we are one in him. அவருக்குள்ளே நாம் ஒன்றாய் இருக்க விரும்புகிறார். He wants to make sure that we abide in him and he in us. அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளுமாய் நிலைத்திருக்க விரும்புகிறார். He wants to make sure that we are joined with him as one spirit. நாம் அவரோடு கூட ஒரே ஆவியாய் நாம் இணைக்கப்பட்டிருக்க விரும்புகிறார். He wants to make sure that we are in him and we have no separate personal identity. அவருக்குள்ளே இணைந்து நமக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு அடையாள ஆள் தத்துவம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. And then what happens? அப்பொழுது என்ன நடக்கிறது? We give much
fruit. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக Fruit, more fruit and much fruit. அதிக கனி மிகுந்த கனி. It demands a constant connection with our source. நம்முடைய ஆதாரத்தோடு ஒரு நிலைத்த ஒரு இணைப்பை அது எதிர்பார்க்கிறது. And who is our source? நம்முடைய ஆதாரம் யார்? He is our Lord Jesus நம்முடைய Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. Every other source that you think as a source is not a source. நீங்கள் ஆதாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மற்ற எந்த ஒரு காரியமே உங்களுக்கு ஆதாரம் அல்ல. For God see there is only one source. தேவன் பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை தான். But we are living in a time of a great deception. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு பெரிதான வஞ்சனை காலத்தில் நாம் Many இருக்கிறோம். times people think their church is the source. அவங்களுடைய சபை தான் அவங்களுக்கு ஆதாரம் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். Many times people think their denomination is the source. அவங்களுடைய ஸ்தாபனங்கள் அவர்களுக்கு ஆதாரம் என்று நினைக்கிறார்கள். Many times people think their bishop is the source. அநேக நேரங்களில் அவருடைய சபை தலைவர் தான் அவங்களுக்கு ஆதாரம் என்று நினைக்கிறார்கள். Maybe the bishop is not drawing the people to him, but the people are thinking like that. அந்த பிஷப் போய் ஜனங்களை என்னிடத்துல வாங்கி இழுக்கிறது இல்ல, இந்த ஜனங்க அந்த மாதிரி அவர் ஆக்கி வச்சிருக்காங்க. Why people are doing like that? ஏன் ஜனங்க அவிதமாய் செய்கிறார்கள்? Why people are trying to substitute their source? ஏன் தங்களுடைய உண்மையான ஆதாரத்தை விட்டு அதுக்கு பதிலா வேற ஆதாரத்தை? If we are God's children, தேவனுடைய ஜனங்களாய் if we are the sons and daughters of God, begotten of Him, அவராலே பிறக்கப்பட்ட குமாரர் குமாரத்திகளாய் நாம் இருப்போமானால் there is only one source, நமக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான் உண்டு. and nobody dare substitute this one source with any other source. அந்த ஒரு ஆதாரத்தை தவிர்த்து அதற்கு பதிலாக வேறு எந்த ஒரு ஆதாரத்தையும் யாரும் கொண்டு வர முடியாது. Because this source is eternal. ஏனென்றால் இந்த ஆதாரம் நித்தியமானது. This source is the Almighty God. இந்த ஆதாரம் சர்வவல்லமையுள்ள தேவன். This source is the El Shaddai. இந்த ஆதாரம் அவர் எல் ஷடாய் And we இருக்கிறார். need to depend upon Him all the time. எப்போதும் நாம் அவரையே சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் We have to stay connected with Him all the time. அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவரிலே நாம் தங்கி See, it's one thing to get connected, முதலாவது ஒரு காரியம் நாம் அவரோடு இணைக்கப்படுவது. but it is another thing we have to stay connected with Him. இணைக்கப்பட்ட நாம் அவரோடு கூட நாம் தங்கி இருக்க வேண்டும். For example, உதாரணத்துக்கு if I want to draw the power of electricity, ஒரு மின்சாரத்தை நான் எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் I have to connect the plug to the source that gives out electricity. அந்த மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஆதாரத்திலிருந்து நான் அந்த பிளக்கை சொருகி நான் எடுக்கணும். As long as it is connected, அந்த பிளக் அந்த ஆதாரத்தோடு எவ்வளவு நேரம் இணைந்திருக்கிறதோ the power can be drawn through it, அந்த மின்சார வல்லமையானது கடந்து வந்து and it can do whatever it has to be done. என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும். The power can be used only when it is drawn out. அது இணைக்கப்பட்டு அது எடுக்கப்படும் போதுதான் அந்த தங்கி எடுக்கப்படும் போது அதனுடைய So as long as it is connected அது இணைக்கப்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் to the source, அந்த ஆதாரத்தோடு இருக்கிற the வரைக்கும் power can be drawn and the purpose can be அந்த accomplished. மின்சாரத்தினுடைய உபயோகமானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அது But உபயோகப்படுகிறது. once the plug is removed, ஆனா அந்த ஆதாரத்தோடு இருக்கிற அந்த பிளக்கை நம்ம எடுத்து விட்டா துண்டித்து விட்டா what happens? நடக்கிறது என்ன? Everything stops. எல்லாமே நின்று போயிடும். A lot of times even believers are like that. விசுவாசிகளும் சில நேரத்துல அப்படிதான் இருக்காங்க. Connect with God for some time, தேவனோடு கூட இணைந்திருக்கிறது கொஞ்ச காலம், but they forget to stay connected with Him. அங்கேயே இணைக்கப்பட்டனா அவரோடு கூட தங்கி இருக்க தவறி See, போறாங்க. constant growth demands constant எனவே connection. நிலைத்த ஒரு வளர்ச்சி, நிலைத்த ஒரு இணைப்பை எதிர்பார்க்கிறோம். Not connect with Him only on Sunday mornings. இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம் அவரோடு இணைஞ்சா போதாது. See, it is because of this seasonal connection people are substituting the real source. இப்படி நேரத்துக்கு ஒரு இணைப்பை போய் அவன் ஜனங்க தேடுறதுனால தான் ஆதாரத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது அப்படி Because their connection is not constant, they are replacing the real source. அவர்கள் உண்மையான இணைப்பிலே நிலைத்து நிற்காத பட்சத்தில் அவர்கள் ஆதாரத்தை கொண்டு போய் வேறு வேறு இடங்களிலே அப்பப்போது வைத்துக் They கொண்டிருக்கிறார்கள். are thinking that their connection with God is only on Sunday mornings. அவர்களுடைய இணைப்பெல்லாம் ஆதாரத்தோடு ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரம். That is why what happens? அதனால என்ன நடக்குது? Church is my source, brother. சபை தான் எனக்கு ஆதாரம். And what happens on Monday? திங்கட்கிழமை என்ன ஆகும்? What happens on Tuesday? செவ்வாய்க்கிழமை என்ன ஆகுது? You are connecting with something else. நீ வேற ஏதோடு இணைந்திருக்கிறாய். Because your church is the connection. உன்னுடைய சபை உனக்கு ஆதாரமாக Because your denomination is your connection. உன்னுடைய பாரம்பரியம் நீ இணைக்கப்பட்டிருக்கிறது. Because
traditions are your connection. உன்னுடைய பாரம்பரியம் நீ இணைந்திருக்கிறதுனால The next day the connection changes. அடுத்த நாள் அந்த இணைப்பு மாறி போயிருக்கு. Like we remove one plug from one plug hole and put it in the other. அப்படி வந்து மின்சாரத்தை எடுப்பதற்கு பிளக் ஒரு இடத்துல சொருகி எடுத்துட்டு இன்னொரு இடத்துல சொருகுற மாதிரி. What happens? நடக்கிறது என்ன? Even people, they do the same thing. ஜனங்களும் அதே காரியத்தை தான் செய்றாங்க. Even the people who call themselves to be believers, they also do the same thing. விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களும் விதமாக இருக்கிறார்கள். Sunday morning church plug brother. சபைக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க வந்துட வேண்டியது. Monday morning work plug brother. திங்கட்கிழமை வேலையினுடைய காரியம். Monday evening family plug brother. மண்டே திங்கட்கிழமை சாயங்காலம் குடும்பம். Tuesday business plug brother. செவ்வாய்க்கிழமை காலையில Wednesday doctor plug brother. புதன்கிழமை டாக்டர் கிட்ட. Thursday advocate plug brother. வியாழக்கிழமை அட்வொகேட். Then again Sunday comes church plug. மறுபடியும் சண்டே வந்ததுனா சபை. But a true believer, ஒரு உண்மை விசுவாசி, one who is born again by the incorruptible seed of God's word, அவராலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன், he abides in him and he in him. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறான், அவனும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறான். It becomes an unbreakable connection, அது துண்டிக்கப்படாத ஒரு இணைப்பாக இருக்கும், undetachable connection. இதை பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. He said even no life, even no death can separate. மரணம் ஜீவன் அது கூட பிரிக்காதுங்க. What is the worst thing that can happen to you in this world? இந்த உலகத்துல மோசமான காரியம் நடக்குதுன்னா என்ன அப்படி உங்களுக்கு நடந்துரும்? What is the worst? Beyond no other worst is there. அதுக்கு அப்புறம் மோசமான காரியம் சொல்றதுக்கே எதுவும் இல்ல. அப்படி மோசமா அதை விட மோசமா இல்லன்னு சொல்லாத ஒரு மோசமான காரியம் என்ன இருக்கு? சொல்லுங்க. ஹலோ, மாஸ்க் எடுத்துட்டே சொல்லுங்க. சொல்லிட்டு திருப்பி போட்டுக்கோங்க. மரணம் தான். There is no worst thing that can happen to anyone other than death. மரணத்தை காட்டிலும் மோசமான காரியம் வேறு யாருக்கும் எவருக்கும். Paul said even that worst thing cannot separate me from God. பவுல் அப்போஸ்தலன் சொல்ற அந்த மோசமா சொல்லப்படுற அந்த மரணம் கூட ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. Because it is confirmed once and for all, it has been decided. ஏனென்றால் அது ஒருமுறை தீர்மானிக்கப்பட்டது. This connection is already made from the eternity to the eternity. இந்த நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்காய் அது ஏற்கனவே இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு. Through this born again experience, we only understood in our mind this connection is already there. மறுபடியும் பிறந்த அனுபவத்தினாலே இதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு உண்டாகிறதே தவிர இந்த இணைப்பு ஏற்கனவே உண்டாயிற்று. It has been decided in the past eternity. அது கடந்த கால நித்தியத்திலே அது ஏற்கனவே And nothing that happens through the time of our life can detach this connection. நம்முடைய வாழ்க்கையின் அந்த காலங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியத்தினாலே இது வந்து நம்மை பிரிக்க முடியாது. For this relationship and fellowship with God, there is no beginning and no ending. இவ்விதமான காரியத்திற்கு அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. It began in the past eternity and it lasts forever and ever throughout the future eternity. கடந்த நித்தியத்திலே நமக்கென்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று காலங்களை கடந்து வரப்போகிற நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று. But abiding in him and he in us. ஆனால் அவருக்குள்ளே நாமும் அவர் நமக்குள்ளே இருக்கிறவர். So look at what first he said. முதல்ல அவர் சொல்றது என்ன? You first abide in me. என்னிலே நிலைத்திருங்க. Praise the name of the living God. Lot of people say, Lord, you first come, then I will come. அடுத்து மத்தவங்க சொல்றது என்ன? ஆண்டவரே நீங்க எனக்கு முதல்ல வாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு. The scripture says, draw nigh unto him and then he will draw nigh unto you. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று தான் வேதவசனம் சொல்லுது. ஒன்னு அவரு வந்து ஃபர்ஸ்ட் சேருவார், அப்புறம் நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லல. The scripture doesn't say it in reverse order. மாத்தி வேதவசனம் சொல்லல. He draw nigh to you, then you draw nigh to him. நீங்க அவரிடத்தில் சேருவோம், அப்புறம் First you come to God, then he will draw nigh to you. நீங்க அவரிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். Praise the name of the living God. Lot of people quote the scripture, I think, in the book of Romans. அநேகர் வந்து இந்த வேதவசனத்தை ரோமருக்கு நிருபத்தில் சொல்றாங்க. It goes on like this: if God be for us, who can be against us? தேவன் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? So many people take this scripture and invite God to their side. You come, you come, you come. ஆண்டவரே நீங்க வாங்க, என் பட்சத்துல வாங்க, என் பட்சத்துல வாங்க என்று ஆண்டவரே அழைக்கிறார். Because you have said in your word, if God be for us, who can be against us? ஏனென்றால் வேதவசனத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க,
நாமும் பட்சத்தில் இருந்தா அவனுக்கு விரோதமாக இருப்போம். So how can God be on our side? எப்படி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க முடியும்? Only when we are on his side. நாம் அவர் பட்சத்துக்கு போனாதான் அவர் நம்ம பட்சத்தில் வருவார். That's why Moses, when he took the tablets of stone, he said, அதனாலதான் மோசே 2 கற்பலைகளையும் தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு சொன்னார், who is on the Lord's side? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர் யார்? He is inviting those to come to his side first. தன்னுடைய பட்சத்திலே வரும்படியாய் முதலாவது ஆண்டவர் அவர்களை அழைத்தார். If God has to be on our side, we need to be on his side. எனவே தேவன் நமது பட்சத்திலே இருக்க வேண்டுமானால் நாம் முதலாவது அவருடைய பட்சத்திலே And the scripture here says, abide in me. அதனாலதான் இங்கே 15வது அதிகாரத்திலே யோவான் என்னிலே நிலைத்து What இருக்கிறார். more he has to do for us? He has done everything that he had to do for us. அவர் நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். Before we received him, he already received us. அவர் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளோம்னா அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். Before we knew him, he already knew us. நாம் அவரை அறிவதற்கு முன்பாக அவர் நம்மை அறிந்து கொண்டார். See, after we have known all these things, how can we say, Lord, first you abide in me and then I will abide in you? இது எல்லாத்தையும் அறிந்த பின்பு மீண்டும் ஆண்டவரே நீங்க முதல்ல என்கிட்ட வந்து நிலைச்சிருங்க அப்புறம் நான் வருவேன்னு He சொல்றார். relinquished all of his eternal glory and came to this earth. அவர் தம்முடைய பரலோகத்தின் மேன்மையெல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் எளிமையின் ரூபம். Why he came? எதற்காக It's வந்தார்? because of his love on us. அவர் நம் மீது அன்பு கொண்டதனால வந்தார். It's because of the election of his grace upon our அவருடைய life. கிருபையின் தெரிந்து கொள்ளுதலினாலே அவர் வந்தார். That is why he came first. அதனாலதான் அவர் முந்தி வந்தார். Even when we don't know that who we really are. முதலாவது நாம யார் என்று நாம் அறிவதற்கு முன்பாக, Even when we don't know ourselves, he knew us. நம்மை நாம யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை யார் என்று Even anyone in this world can understand our existence. இந்த உலகத்துல வேறு எவரும் அறிவதற்கு முன்பாக வெளிப்படுவதற்கு முன்பாக God already reached out to us. தேவன் ஏற்கனவே நம்மை அடைந்து விட்டார். And after we see all of these things, இந்த எல்லாவற்றையும் நாம் அறிந்த பின்பு what is keeping us away from abiding in him? அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறதை விட்டு நம்மை தவிர்க்கிறது நீக்குகிறது எதுவாயிருக்கு? நிலைத்திருக்கிறது means abide means stay forever. அங்கே தங்கி இருக்கிறது. Abide means stay connected forever. அவரோடு கூட இணைப்பிலே தங்கி இருப்பது. Not like we put the charger, the plug into the எப்படி charging hole and then removing it. எப்படி கரண்ட் நமக்கு தேவைப்படும் போது பிளக் சொரி எடுத்துட்டு திரும்ப துண்டிக்கிறோம் அது போல இல்ல. He is our life. அவரே நம்முடைய ஜீவனாய் Our life has been cancelled. His life has replaced our life. நம்முடைய ஜீவன் எல்லாம் ஒன்றில்லைங்க. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. He is our source. அவரே நம்முடைய ஆதாரம். Yes, he can give us many helps when we are in this world. நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் अनेक அனுக்கிரகங்களை நமக்கு செய்கிறார். Church is a means for us to grow in the Lord. சபை என்பது நாம் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒரு கருவி. Pastor, he is just a means that God has provided. தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கருவியாய் இருக்கிறார். For to grow in him. அவருக்குள்ளே நாம் வளர்வதற்கு. A means can never be a source. எனவே இப்படி உதவுகிற காரியங்கள் எல்லாம் ஆதாரமாய் ஒரு காரணம். No apostle can be a source. எந்த ஒரு அப்போஸ்தலனுமே ஆதாரமாக முடியாது. No prophet can be a source. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஆதாரமாக No முடியாது. evangelist can be a source. எந்த ஒரு சுவிசேஷகனும் ஆதாரமாக No முடியாது. man of God, no teacher, no pastor can be a source. எந்த ஒரு தீர்க்கதரிசி, எந்த ஒரு மேய்ப்பரோ யாருமே ஆதாரமாக No முடியாது. church can be a source. எந்த ஒரு சபையுமே நமக்கு ஆதாரமாக முடியாது. No fasting can be a source. நீ உபவாசிக்கிற உபவாசம் எந்த விதத்திலும் ஆதாரமாக No prayer can be a source. இல்ல உன்னுடைய ஜெபம் கூட உனக்கு ஆதாரமாக இருக்காது. Only he can be the source. அவர் ஒருவரே நமக்கு ஆதாரமாக. Fasting is a means. நமக்கு உதவி செய்யக்கூடியது It's உபவாசம். a means to connect with him. அவரோடு கூட இணைப்பதற்கு நம்மை உதவுகிறது. Prayer is a means to connect with him. போல ஜெபம் என்பது அவரோடு கூட நாம் இணைவதற்கு All உதவுகிறது. the anointed fivefold ministries God has provided as a supplement, as a help, as an aid. அந்த அபிஷேகிக்கப்பட்ட 5 விதமான ஊழியங்களும் சபையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையோடு சேர்த்து நமக்கு எல்லாமே அது உதவுகிற ஒரு கருவி. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என் வாழ்க்கைக்கு என் ஜெபம் தான் ஆதாரம். He is deceived. Prayer can never be the source of our life. நம்முடைய வாழ்க்கைக்கு ஜெபமே ஆதாரமாக முடியாது.
But to whom we are praying, He is our source. நாம யாரிடத்துல ஜெபிக்கிறோம் அவர்தான் நம்முடைய ஆதாரம். Prayer is only a means. எனவே நாம் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஒரு உதவுகிறது. That's why it's very important for us to understand the source and the means. அதனால தான் நமக்கு உதவி செய்கிற காரியத்துக்கும் நாம் ஆதாரமாய் கொண்டிருக்கிறது எது என்பதுக்குரிய வித்தியாசம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்க That's why வேண்டும். we sing this song, He is my everything, He is my Lord. எல்லாம் அவரே, எனக்கு எல்லாம் அவரே என்று சொல்லி எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. எல்லாம் பாட்டு போயிடுறோம். ஆனா உண்மையா அனுதின வாழ்க்கையில அவர் சோர்ஸா இருக்கிறாரா? Is He the source for our life in our everyday life? நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை முழுமைக்குமே அவரே ஆதாரமாய் இருக்கிறாரா? That is why a child, it is desiring the sincere milk of the word, a newborn baby. வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை களங்கமில்லாத ஞானப்பாலாக வாஞ்சை வசனத்தின் மேல் வாஞ்சை. I have already told you, a newborn baby cannot discern between what is pure milk and what is impure milk. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அது பகுத்தறிய முடியாது, எது சுத்தமான பால், எது சுத்தமில்லாத பால் என்று சொல்லி. But it has got one sign. ஆனா அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும் உண்டு, that it is drawing from its source. அது எங்க ஆதாரத்திலிருந்து எடுக்கிறது என்பது. Because anything that is taken directly from the source, it cannot be contaminated. ஆதாரத்திலிருந்து நேரடியாக பெறப்படுகிற எந்த ஒரு காரியமே அது அங்க கலங்கப்பட முடியாது, அசுத்தமாகாது. That's why we have to be connected with Him. அதனால தான் நாம் நேரடியாக அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Yes, the assembling of the saints will help us. அந்த பரிசுத்தவான்கள் கூடுகிற அந்த காரியம் நமக்கு உதவி செய்யக்கூடியது. What help? என்ன உதவி? Financial help. பொருளாதார உதவி. Our connection with pastor. இல்ல போதகரோடு இணைக்கிற connection with pastor's family. இல்ல போதகருடைய குடும்பத்தோடு உள்ள இணைப்பா. connection with the source. ஆதாரம் எதுவோ அந்த ஆதாரத்தோடு இணைக்கிறது. This is just a help to connect with the source. ஒரு உதவிதானே ஒழிய வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய ஒரு உதவி. Praise the name of the living God. Now you tell me, இப்ப நீங்க சொல்லுங்க, why you are here? நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க? We are all assembled here as a little எல்லாரும் இந்த group. இடத்துல கூடி வந்திருக்கிறோம், ஒரு சிறு கூட்டமா. For what reason? என்ன காரணத்துக்காக? I can tell I know you for so many years. என்னால சொல்ல முடியும், உங்களை பல வருஷமா எனக்கு தெரியும். Or you can tell me I know you for so many years. சொல்லலாம், உங்களை எனக்கு பல வருஷமா தெரியும். For what reason? ஆனா என்ன காரணம்? Were we born in the same family? இல்ல ஒரே குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். Same father, same mother? அதே தகப்பன் அதே தாய்க்கு. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? Are we neighbors? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க. Did we work in the same office? இல்ல ஒரே அலுவலகத்திலே நாம் வேலை செய்கிறோமா? What made us to be connected with each other? நாம் ஒவ்வொருவரையும் ஒருவரோடு ஒருவர் இணைக்க எது காரணமானது? The source. ஆதாரம் தான். Praise the name of the living God. நாமத்துக்கே Because you want to connect with the source, ஆமா, அந்த ஆதாரத்தோடு நாம் இணைந்திருக்கிறதுனால we come together and fellowship with each நாம் other. எல்லாரும் ஒன்றாக கூடி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். Praise the name of the living God. Yes, God has provided many means for us to grow in Him. அவருக்குள்ளே நாம் வளர்வதற்கு ஆண்டவர் अनेक உதவிகளை நமக்கு ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Praise the name of the living நாமத்துக்கே God. மகிமை. That's what in Ephesians he says, to grow up in all things there are fivefold ministries. எல்லாவற்றிலும் நீங்கள் வளர்ந்தேறும்படிக்காய் தேவன் இந்த 5 விதமான ஊழியங்களை சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். That's why he anointed men of God with fivefold ministries. அந்த அபிஷேகப்பட்ட மனுஷர்கள் 5 விதமான ஊழியங்களை செய்கிறவர்களாய் But இருக்கிறார்கள். they cannot be the source. ஆனா அவங்க ஆதாரம் கிடையாது. Yes, we have to respect them. They are worthy of double honor. நாம் கனப்படுத்த வேண்டும், ரெட்டிப்பான கனத்துக்கு But பாத்திரராய். no means can replace the source. எந்த ஒரு உதவியும் நாம் ஆதாரத்தோடு இணைத்து வைக்க கூடாது. You cannot say I will grow because I am connected with that ministry is my source. அந்த ஊழியம் எனக்கு ஆதாரமாக இருக்கிறதால நான் வளர்கிறேன். That preacher is my source. இல்ல அந்த பிரசங்கியார் தான் எனக்கு. No, they are just a means. இல்லங்க, அவங்களுக்கு வளர்வதற்கு உதவி செய்தவர்கள். If they are drawing people to themselves, they are deceiving people. அப்படியே அவங்க ஜனங்கட்ட சொன்னாங்க, அவங்க ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. They have to stand before the throne of judgment and answer the Lord. அவர்கள் ஒரு நாளிலே ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று அதற்கு பதில் But சொல்ல each வேண்டும். and every one of you, ஆனால் உங்கள் ஒவ்வொருவரும் you must make sure that you are connected with the source. உங்கள் ஆதாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்
உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். It's very important. மிகவும் அது முக்கியம். You can hear me preach. நான் பிரசங்கம் பண்றது நீங்க கேட்கலாம். You can hear brother Johnny preach. ஜானி பிரசங்கத்தை You can hear an innumerable number of people preach. கணக்கில்லாத எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணுவதை நீங்க But no matter whoever preaches, ஆனா பிரசங்கர் யாரா இருந்தாலும் சரிங்க, you must connect with your source. உங்களுடைய ஆதாரத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க You வேண்டும். must not just hear the voice of a preacher. நீங்க அந்த பிரசங்கருடைய அந்த வார்த்தையின் சத்தத்தை மாத்திரம் Just hearing the voice of the preacher with the ears like this is of no use. இந்த செவிகளினாலே இங்கே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்பதினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. But you must hear the direct voice from the source in the ears of your heart. அந்த சத்தத்துக்கு பின்பாக ஆதாரம் உள்ள அந்த மெல்லிய சத்தம் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும். நீங்கள் கேட்க Because a வேண்டும். seed must always remain connected to its source. ஏனென்றால் வித்து என்பது அவரோடு கூட அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன்றாயிருக்கும். When we are connected with the source நாம் ஆதாரத்தோடு and இணைக்கப்பட்டவர்கள், only with the source, அந்த ஆதாரத்தோடு மாத்திரமே we will இருப்பவர்கள் never be deceived. நாம் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டோம். No ministry can deceive us. எந்த ஒரு ஊழியமும் வஞ்சிக்கப்பட்ட ஊழியமாகாது. No great prophet can deceive us. எந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் அவர் வஞ்சிக்கப்பட Why? மாட்டார். Because we are connected to the source. ஏனென்றால் ஆதாரத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Let me tell you, a true servant of God நான் ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரர் will never focus himself and draw people to himself. ஜனங்களை தன்னிடத்துல வரும்படியாக கவனத்தை ஒரு காலம் செய்ய மாட்டார். He will always draw people to God. ஜனங்களை தேவனுக்கு நேராக கொண்டு செல்கிறதுல தான் அவர் கவனம் See, வைக்கிறார். that is a simple sign that God has given to each and every one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு எளிய அடையாளம் அது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Ministers of God are merely, they are workers, they are servants. தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள் தான் தேவனுக்கு. God has appointed them. தேவன் அவர்களை அதற்கென்று நியமித்திருக்கிறார். God has appointed them, He has called them, He has anointed them just to do their job. தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார், அதற்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தங்கள் வேலையை மாத்திரம் செய்ய Their வேண்டும். job is to be an aid, a help to connect God's people with God. தேவனுடைய ஜனங்களை தேவனோடு கூட இணைக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அது ஒண்ணுதான் அவங்களோட வேலை. See, a newborn baby cannot go and prepare milk and eat football by itself. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை தானா போய் தனக்கு பாலை காய்ச்சி குடிச்சு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. Somebody must help the baby to connect with the food that it has அது to consume. விரும்புகிற அந்த ஆகாரத்தை, அந்த பாலை உண்பதற்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும். That's what the servant of God does. அதைத்தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Yes, the Bible says they are worthy of double honor. அவங்க ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரன்னு வேதவசனம் We சொல்லுகிறது. cannot cross the spiritual authority that God has placed over our ஆண்டவர் life. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வல்லமைக்கு அதிகாரத்துக்கு மீறக்கூடாது. I have to tell this because there is another extreme group of people. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னொரு வகை அதிகப்படியான ஒரு ஜனங்க கூட்டம் இருக்காங்க. They say only God is matter for me. I don't respect all these preachers, all this. எனக்கு எல்லாமே தேவன் தான். இந்த பிரசங்கியாரோ இந்த பாஸ்டரோ எனக்கு யாரை பத்தி எனக்கு I don't want church. I don't want a pastor. I don't want this preacher. I don't want to hear anything. வேணாம், பிரசங்கியாரும் வேணாம், எனக்கு பிரசங்கமும் வேணாம். I am direct connection. எனக்கு நேரடியான தொடர்பு. He is also deceived. அப்படிப்பட்டவங்களும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் The தான். scripture says வேதவசனம் சொல்லுகிறது, to grow in all things God has ordained the fivefold ministries. ஆண்டவருக்குள்ள எல்லாவற்றிலும் நீங்க வளர்ந்து தேரும்படிக்கு தான் இந்த 5 விதமான ஊழியங்களை தேவன் சபையிலே That's what Paul writes to Ephesians. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதுகிறார். But if somebody is rebellious இதற்கு விரோதமாய் ஒருவர் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, to the authority that God has placed over their life, தேவன் அவர்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற அந்த அதிகாரமுள்ள வல்லமையுள்ள அந்த ஸ்தானத்தை அவர்கள் எதிர்ப்பார்களானா, they are deceived. அவர்கள் But வஞ்சிக்கப்பட்டவர்கள். at the same time, if they misuse the authority, they have to answer God. அதே நேரத்தில் தாங்கள் ஏற்படுத்தின அந்த வல்லமையுள்ள அதிகாரமுள்ள அந்த பதவிக்கு அந்த ஸ்தானத்தை அவர்கள் தவறாக உபயோகப்படுத்தினால் அவர்களும் Because the scriptures are very plain and very clear. ஏனென்றால் வேதவசனம் ரெண்டு பக்கமுமே அது தெளிவாக சொல்லப்படுது. How to know? எப்படி அறியது? The one who connects people with God. தேவனோடு ஜனங்களை இணையச் செய்வது. Be careful with the servants of God that connects people with God with a sincere heart. தேவனோடு கூட தேவனுடைய ஜனங்களை அவர்கள் உத்தம உண்மையுள்ளவர்களாக கொண்டு போய் இணைப்பது, அவர்களை சேர்ப்பது. Because you can identify their true calling, their anointing by
what they do. அவர்கள் செய்கிற காரியத்தை வைத்து தான் அவருடைய உண்மையான அழைப்பு எது, தெரிந்து கொள்ளுதல் எது, அவருடைய அபிஷேகம் என்னது என்பதை உங்களால் அடையாளம் காண முடியும். No matter how good and powerful God uses them, they cannot be your source. தேவன் அவர்களை எவ்வளவுக்கு அதிகமாய் வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்தி உயர்த்தினாலும் சரி, அவர்கள் ஒரு காலம் ஆதாரமாக முடியாது. I'm highlighting this because the Christian world today is deceived because they have substituted their soul. ஏனென்றால் இதை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், இந்த நாட்களிலே ஆவிக்குரிய உலகத்திலே அவர்கள் எல்லாரும் ஆதாரமாய் வைக்க வேண்டிய ஆண்டவரை அதற்கு பதிலாக கொண்டு வேறு எல்லா காரியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். Constant growth demands constant connection with the source. அது ஒரு நிலையான ஒரு இணைப்புக்குள்ளே கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். Constant. நிலைத்த. Do you know what is constant? All the time. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக. There is no on season, off season. அதுக்கென்று ஒரு காலம் கிடையாது. There is no you put the plug or connect the plug and remove it, but you stay connected forever. நீங்க வந்து அந்த பவர் எடுக்கிறதுக்காக எப்படி நீங்க வைத்து எடுக்கிறீங்களோ அது போல இல்லை, எந்த நேரமும் வைத்து அந்த இடத்துல தங்கி இருக்கு. An elect of God will understand what I am talking about. நான் என்ன சொல்லுகிறேன்றத முயற்சிக்கிறேங்கறத ஒரு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். If you have made your calling in your election, sure you will really understand what I am saying. உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி ஜாக்கிரதையாக இருந்தீர்களானால் இந்த இணைப்பு என்பது நிலைத்த இணைப்பு என்னது என்பதை நீங்கள் about staying connected with our source all the time. நம்முடைய ஆதாரத்தோடு நாம் நிலைத்து அதிலே இணைந்து இருக்கிறோம். That's why to one of the elect of God, Joshua, the Lord said in Joshua chapter number 1 and verse number 8. யோசுவா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் யோசுவா 1:8. He said, "This book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night." இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. இரவும் பகலும் தியானித்தா, இரவும் பகலும் அவர் சொல்லியிருக்கிறது என்ன பண்ணணும்? He said, "Thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein, for then thou shalt make thy way prosperous, and thou shalt have good success." இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Even the psalmist David, when he wrote the first psalm in verse number 2, he said, "But his delight, the blessed man's delight, is in the law of the Lord, and in his law that he meditate day and night." சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அப்படின்னா என்னங்க? இரவு பகல் இந்த ரெண்டு வார்த்தை சொன்னா என்ன ஆயிடுச்சு? 24 மணி நேரம் அடங்கிடுச்சா? 24 hours. When you say day and night, the 24 hours is confined into it. 24 மணி நேரமும் அந்த இரவும் பகலிலே அடங்கிடுது. ஏன்னா ரெண்டு தான் ஒரு நாளையில, ஒன்னு பகலு இல்லாட்டா இரவு. 12 மணி நேரம் பகல், இரவு இல்ல பகல். இரவு வந்தா அடுத்து பகல், பகல் வந்தா அடுத்து இரவு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இரவும் பகலும். Meditate therein day and night, constant connection with the source. ஆதாரத்தோடு நிலைத்த ஒரு இணைப்பு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் தியானம். And even when the Lord talked about prayer, he said in 1 Thessalonians chapter 5 and verse 17, he said, "Pray without ceasing." இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுகிறார். விடாமல். இங்க டே நைட் எல்லாம் அதெல்லாம் பேசல, விடாமல். Pray without stopping, pray without ceasing. விட்டுவிடாம. So be connected with the source, that's what it means. அது ஆதாரத்தோடு எப்போதும் நிலைத்து இருப்பதை பற்றி தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Some people say, "Brother, is it really possible?" சிலர் கேட்கலாம், இது வந்து உண்மையாவே சாத்தியப்படுமா? Is it really possible to be connected with him all the time? எல்லா நேரமும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு நேரம் இது முடியுமா? First, if it is not possible, he won't say it in his word. அது சாத்தியப்படாததுதான் அந்த வேத வசனம் சொல்லியே இருக்காது. Scripture says with God all things are possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible to those that believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Pray without ceasing. விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Meditate therein day and night. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். Meditate the whole day. அந்த முழு நாளும் நீங்க தியானிக்கணும்.
See, many people think this is impossible because they have a wrong understanding. அநேகருக்கு இது சாத்தியப்படாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கிறது. When they think about meditation, they are thinking about sitting idle in a room with hands like this and closing their eyes and doing something. தியானமாய் இருக்கிறது என்று சொன்ன உடனே அவங்களுடைய நினைவுக்கு அவங்க புரிந்து கொள்ளுதலுக்கு வர்றதுன்னா கண்ணை மூடி ஒரு மூலையில உட்கார்ந்து எப்போதும் அப்படியே நினைச்சிட்டு. Sometimes they think meditating means they must kneel down and be in a certain position and be alone and close their rooms. சிலர் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நிலையில அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபத்துல இருக்கிறது. That's why they are saying, is it possible, brother? அதனால தான் அவங்க கேக்குறாங்க, இது சாத்தியப்படுமா? Then how will I work? How will I get my salary? How will I do this? How will I do that? நான் இப்படி ஒரே மூலையில உட்கார்ந்து இடைவிடாமல் தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனா Women may think, who will cook? இல்ல அது மட்டும் இல்ல, யாரு சமைப்பா? Who will answer for this? Who will answer for that? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? Men may think, who will go to the job and earn money? இல்ல யார் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது? No, meditating is your heart connection with God. Meditation, தியானம் என்பது உன்னுடைய இருதயம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் எல்லா நேரமும். Like your heart is beating all the time. எப்படி உன் இருதயம் லப்பு டப்புன்னு துடிச்சிட்டே இருக்குதோ எல்லா நேரமும், that spiritual man, அந்த ஆவிக்குரிய மனிதன், he has the potential to be connected with God all the அவன் time. தேவனோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அவன். Praise the name of the living God. No matter what you do or wherever you are, your heart can be connected with நீங்க Him. என்ன செஞ்சாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆனா உன் இருதயம் ஆண்டவரோடு இருக்க. Your heart can pray to Him, talk to Him all the time. இருதயம் ஆண்டவரோடு எப்போதும் இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். You can do whatever you want, go wherever you have to go, do your responsibilities, but your heart must be on Him. நீ எங்க போனாலும் சரி, நீ என்ன வேலை செய்யறலாம் செஞ்சிருந்தாலும் இருதயம் மாத்திரம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கும். Our heart and our mind must stay on Him. Stay, abide. Be there, connected permanently. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை அவரோடு கூட இணைக்கப்பட்டு தங்கி இருக்க வேண்டும். This is very important for our growth. நம்முடைய வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியம். Constant growth. நிலைத்த ஒரு வளர்ச்சி. Focus on constant growth. அந்த நிலைத்த வளர்ச்சியில் கவனம். But for constant growth there must be a constant connection with the source. ஆதாரத்தோடு நிலைத்த ஒரு இணைப்பு இருக்கப்பட வேண்டும். May the Lord give us His grace to heed to these words of life. நமக்கு அளவற்ற கிருபையை கொடுப்பாராக இந்த வேத வசனம். May He fulfill the purpose for which He said what He said. அவருடைய வார்த்தையில சொன்ன விதமாய் அவருடைய நோக்கம் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவோ அதுவே நிறைவேற்றப்படும். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.